Hello boys and girls, good morning டா பசங்களா. பேசுறது கேக்குதா? இரு மைக் எடுத்துட்டேன். இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்கா சொல்லு. எஸ் பார்க்க முடியுதாண்ணே? சரிண்ணா நான் ஹோப்ஃபுல்லி ஐம் விசிபிள் டு யூ. மைக் போட்டுக்கிறேன். எஸ் மைக் மாட்டியாச்சு. ரெடியா? ஐ கைஸ் ரெடி ஃபார் த கிளாஸ். இரு நான் ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிருச்சா செக் பண்ணிக்கிறேன். எஸ் ஸ்ரீமாக ஆரம்பிச்சிருச்சு. சிவரஞ்சினி குட் மார்னிங். நட்டேஷன் ராமச்சந்திரன் குட் மார்னிங். தனுஸ்ரீ ஹாய் குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க. ஓகேடா பசங்களா, இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் தெரியுமா? தமிழில் போட்டிருந்துச்சு. என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட PYQs பார்க்க போகிறோம். சரி ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் சார். ஓகே சரியா? ஸோ வழக்கம் போல் PYQs உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? குட் மார்னிங் தனுஸ்ரீ. வழக்கம் போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்க போகிறோம். சரியா? என்ன பண்ண போகிறோம்? சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்த்துட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நம்மளோட சாப்டர் பேரா? Mechanical properties of fluids. சாலிட்ஸ் தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். இப்போது இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் இதை வந்து நான் வந்து மூணாக பிரேக் டவுன் பண்ணேன்டா. என்னது மூணாக பிரேக் டவுன் பண்ணுறேன்? என்ன மூணு விஷயமா இருக்கும் சொல்லு. ஒன்று வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று என்ன? இன்னொன்று என்ன? சொல்லு. என்ன ஆன்சரே காண யாட்டையும். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸு, ரெண்டாவது ஃப்ளூயிட் டைனமிக்ஸு, அப்புறம் வந்து சும்மா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். எப்படி? ஸ்டாட்டிக்ஸ்னால் வந்து ஃப்ளூயிட் வந்து நகராமல் இருக்கப்போ எப்படி இருக்குது? ஃப்ளூயிட் வந்து நகராமல் இருக்கப்போ வாட் பிஹேவியர்ஸ். அப்புறம் டைனமிக்ஸ் அப்படின்னா அப்போ ஃப்ளூயிட் நவுறப்போ என்ன பிஹேவியர் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ்னால் விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், அது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? எஸ் கிளியரா? இதெல்லாம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அது உள்ள ஒரு பொருள் வைக்கிற அப்படின்னா அது மேலே வந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும்? நீ வைக்கிற ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸுக்கு நார்மலாக இருக்கும். ஓகேவா? நார்மலானா இப்படி மேலே பர்பெண்டிகுலர் தான், மேலே இருந்தோ கீழே இருந்தோ. சரியா? கிளியரா? அது உனக்கு தெரியுமா? இது ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா வந்து பேரலல் காம்பனன்ட் இருந்துச்சுன்னா ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்காது, இப்படி நவுற ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஏன்னா ஃப்ளூயிடை ஈஸியாக ஷியர் பண்ணலாம். ஸோ உனக்கு ஃபோர்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா ஃப்ளூயிட் நகர ஆரம்பிச்சிடும். அதனால் பேரலாக இல்லை, பர்பெண்டிகுலராக தான் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறாங்க. கரெக்டாக? சரி ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரெஷர் வந்து வேரி ஆகும் டெப்த்தோட அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த ப்ரெஷர் வேரி ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக? எஸ். எப்படி கண்டுபிடிக்கிறோம்டா? ஒரு ஃப்ளூயிட் உள்ள வந்துட்டு ஒரு சிலிண்டர் வச்சுருவாங்க. என்னது? ஒரு ஃப்ளூயிட் உள்ள ஒரு சிலிண்டர் வச்சுருவாங்க. நான் சிலிண்டர் மட்டும் வரைகிறேன், ஃப்ளூயிட் நீ இமேஜின் பண்ணிக்கோ. சரியா? இப்படி ஒரு சிலிண்டர் வச்சுருவாங்க. இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்? தண்ணிக்குள்ளே இருக்கும். தண்ணி வேணால் வரைஞ்சிடலாம். கேப்பே வர மாட்டேங்குது. ஓகே, இப்படி தண்ணிக்குள்ளே இருக்கும் அந்த சிலிண்டரு. அதில் வந்துட்டு ப்ரெஷர் அப்ளை ஆகும். சரியா? ஓகே. இப்போது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? என்னது? ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எங்கே அந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? மேலே இருக்கிறனால ஒரு ஃபோர்ஸு, கீழே இருக்கிறனால ஒரு ஃபோர்ஸ். அந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்னன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு ஃபோர்ஸும் என்னென்ன என்னால் யாரால் எனக்கு சொல்ல முடியும்? மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ், நான் வந்து ஃபோர்ஸ் கேட்குறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கேருந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்கேருந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றது கேட்குறேன். யாரால் எனக்கு F1 அண்ட் F2 சொல்ல முடியும்? நான் இதை வந்து F1ன்னு சொல்கிறேன், இதை வந்து நான் F2ன்னு சொல்கிறேன். ஓகே பசங்களா? கிளியரா? எது F1 எது F2? F1க்கும் F2க்கும் எனக்கு வேல்யூ சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஹாய் சார் சார் என்ன வேல்யூ கேட்குறீங்கன்னு புரியல சார். சரி ஓகே நான் சொல்லிடுறேன். F1க்கு வந்துட்டு நீ வந்து P1 இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? P1 இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி F2 வந்துட்டு P2 இன்ட்டு ஏ. ஏன்னா ப்ரெஷர்னா என்ன? ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ நான் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு ஃபோர்ஸ் எழுதுறேன். கிளியராக கரெக்டாக நான் எழுதுறது? எஸ். ஹாய் சார் 5TS கேமர். ஹாய் 5TS கேமர், குட் மார்னிங், வாங்க கிளாஸ் பாருங்கள். இது கிளியராடா? F1 நான் வந்து P1 ஏன்னு எழுதுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ P1 இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதும்போது நான் அந்த ஃபோர்ஸை தான் குறிப்பிடுறேன். கரெக்டா? எஸ். கிளியரா? ஓகே. இப்போது எனக்கு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆக்டிங் டவுன் தெரியணும். எனக்கு என்ன தெரியணும்? வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆக்டிங் டவுன். நல்லா யோசி. வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆக்டிங் டவுன் நான் என்னன்ற எழுதலாம் பசங்களா? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? வெயிட்டுக்கு நான் என்ன எழுதலான்ற ஐடியா இருக்காச்சும் இருக்கா? கமான் யோசிங்க பார்ப்போம். வெயிட்டை வந்து நான் மாஸ் டைம்ஸ் கிராவிட்டின்னு எழுதலாமா? எஸ். காமன் எக்ஸ்பிரஷனா வெயிட்டை மாஸ் டைம்ஸ் கிராவிட்டின்னு எழுதுறது. இப்போ மாஸை நான் என்ன எழுதலாம்? மாஸை நான் என்ன எழுதலாம்? டென்சிட்டி ஈக்குவல்ஸ் மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தெரியும். அப்போது நான் மாஸை டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம் அப்படின்னு எழுதலாமா? அப்போ வெயிட்டை நான் டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம் டைம்ஸ் ஜி அப்படின்னு எழுதலாமா? எஸ். இஸ் இஸ் கிளியர்? இது கிளியரா? இது கிளியரா? ஓகே. இப்போ இது நல்லா பார்த்துக்கோ. இது வால்யூம். சரியா? இது என்னது? இது வால்யூம். அப்போது இந்த வால்யூமை நான் வந்துட்டு ரோ இன்ட்டு ஏரியா இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஜி அப்படின்னு எழுதலாமா? கிளியரா? அப்போ வெயிட்டனா ரோ ஏஹெச்ஜி அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? எப்படி? ஏன்னா வால்யூமை நான் வந்துட்டு வால்யூமே ரெண்டாக பிரிக்கிறேன். வால்யூமை வந்துட்டு அகைன் ஏரியா இன்ட்டு லென்த் அப்படின்னு பிரிக்கிறேன். பிரிக்கலாமா நான்? எஸ். கிளியரா? இப்போது ஃப்ளூயிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? என்னது? ஃப்ளூயிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போது உனக்கு அப்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? எழுதவா? Since the fluid is at rest, upward acting force equals the downward acting force. சரியா? கிளியரா? ஓகே. அப்போ இங்க upward acting force எதுராகனா எனக்கு நீயே சொல்லு. இங்க upward acting force எது? P2A. கரெக்டா? P2A தான் மேலே ஆக்ட் ஆகுது. சரி ஓகே, அதை நான் போட்டுக்கிறேன். இப்போ டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸஸ் என்ன சொல்லு? வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் தட் ஆர் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்? ரெண்டு விஷயம் இருக்கா? ஒன்று வந்து உன்னோட P1A. கரெக்டாக? என்னதுடா? ஒன்று உன்னோட யாருமே ஆன்சர் சொல்லடா. ஒன்று வந்து P1A, அது கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அது சொல்லியாச்சு. எஸ். இன்னொன்று என்னது? வாட் இஸ் தி அதர் ஒன்? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் ரோ ஏஹெச்ஜி. சரியா? என்னதுடா? ரோ ஏஹெச்ஜி. ஸோ இங்கேனா P1A ப்ளஸ் ரோ ஏஹெச்ஜி அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் கிளியராடா? இப்போ நீ இதில் வந்து ஏ காமனாக இருக்குது. ஏ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏ இஸ் காமன்.
ஆர் ஏவால் டிவைட் பண்ணுற உனக்கு என்ன கிடைக்கும்? P2 equals P1 plus rho Hg. இந்த rho Hg அப்படின்ற எக்ஸஸ் ப்ரெஷருக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? கிளியர் சார்? இந்த ரோ ஹெச்ஜிக்கு ஒரு பேர் இருக்கு. வெரி குட் நட்டேஷன் ராமச்சந்திரன். பேர் மாற்றி சொல்கிறேன், உங்கள் அப்பா பேர் அப்படிலாம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அடுத்த நாள் ரொம்ப மறந்து போயிடுது. ஒருவேளை சொன்னாங்களோ அப்படின்னு யோசிக்க மட்டும் தோணுது. சரியா? சரி, ரோ ஹெச்ஜி அப்படின்றது எஸ் சொன்ன மாதிரி இட்ஸ் கால்ட் கேஜ் ப்ரெஷர். which is the excess pressure. கரெக்டாக என்னது? P1ஓட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த எக்ஸஸ் ப்ரெஷருக்கு பேர் தான் கேஜ் ப்ரெஷர். கிளியரா? சிம்பிளா? ஓகே. இப்போது இதில் வந்துட்டு பாஸ்கல்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னது? பாஸ்கல்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட கண்டெய்னர் இப்படி இருந்தாலும் சரி, ஓகேவா, இல்லை உன் கண்டெய்னர் வந்து இப்படி இருந்தாலும் சரி, உன் கண்டெய்னர் இதில் ரெண்டு ஷேப்பில் எப்படி இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்க? உன்னோட ப்ரெஷர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி அண்ட் ஹைட். ஓகேவா? என்னது? உன் ப்ரெஷர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி அண்ட் ஹைட்டு. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். ஓகேவா? என்னது? இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். அதனால தான் வந்துட்டு ஐ எம் சரண்யா சார், திஸ் இஸ் மை ஃபாதர் ஸ்பான்சர். எஸ் சரண்யா. நீங்கள் எதோ சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு பேர் மறந்துச்சு, அதனால தான் நான் சொல்லிட்டேன். சரியா? சரி, ஓகே. ஸோ லைக் சரண்யா said, yes, it is gauge pressure which is the excess pressure. என்னது? P1ன்றது நார்மலாக இருக்க ப்ரெஷர், கீழே அந்த ஒரு ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸஸ் ஆர் ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இஸ் ஒரு கேஜ் ப்ரெஷர். சரியா? எஸ். அப்போது பாஸ்கல்ஸ் பேரடாக்ஸ் என்னதுடா? பாஸ்கல்ஸ் இது ஆக்சுவலாக நீ வந்து P2 வந்துட்டு இது P1 வந்துட்டு உனக்கு அட்மாஸ்ஃபியரில் இருக்க மாதிரி வச்சுருவேன். அப்போ எக்ஸஸாக இருக்க ப்ரெஷர் பேர் கேஜ் ப்ரெஷர் சொல்லுவாங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க? கேஜ் ப்ரெஷர் சொல்லுவாங்க. இப்போ டாப் சர்ஃபேஸ் வந்து ஓப்பன் டு தி அட்மாஸ்ஃபியராக இருக்கும். இப்போ நான் வந்து தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேனா, இப்படி இல்லாமல் இது வந்து இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, கரெக்டாக சர்ஃபேஸ்லேயே இருக்குது அப்படின்னா அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் தான் அது மேலே விழுவும். ஓகேவா? அப்போது உனக்கு மீதி இருக்க ப்ரெஷர் பேர் வந்து கேஜ் ப்ரெஷர் சொல்லுவாங்க. சரியா? குட் மார்னிங் அறிவித்தென்றல். வாங்க ஹாய் அறிவித்தென்றல், வெல்கம் டு த கிளாஸ். வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே. இப்போது இதுதான் வந்துட்டு பாஸ்கல்ஸ் பேரடாக்ஸ். என்னென்னா வந்து ஷேப்பை பொறுத்து மாறாது, வெறுமனே வந்துட்டு உன்னோட லிக்விடோட டென்சிட்டியும் ஹைட்டையும் பொறுத்து தான் வந்து டிபெண்ட் ஆக போகுது உன்னோட ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? அப்புறம் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அடுத்து என்னதுடா? யூ ஹாவ் யுவர் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். யாராச்சும் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கும். எப்படி வந்துட்டு ஒரு க்ரௌனோட வெயிட் தெரியணும்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக வெயிட் கண்டுபிடிக்கிற மெத்தட் கண்டுபிடிக்கலன்னா இவர் ஏதோ பண்ணிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் இதில் கண்டுபிடிப்பார். ஓகேவா? அப்போ வந்துட்டு அவர் இதை கண்டுபிடிப்பார். எப்போனா அவர் போய்ட்டு பாத் டப்பில் உட்காரும்போது தண்ணி டிஸ்பிளேஸ் ஆகும். அதை வச்சு அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எஸ். என்னென்ன கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு ஃப்ளூயிடில் இமர்ஸ் பண்ணுறோன்னா, என்னது, when an object is immersed in a fluid, அது வந்து அது இம்மர்ஸ் ஆகிருக்க வெயிட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டாக வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? இது முதல்ல ஏன் டிஸ்பிளேஸ் ஆகுது? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீ மேலே ஃப்ளூயிடில் இமர்ஸ் பண்ணினா அது மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ஃபோர்ஸ்? நல்லா கேளு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ளூயிடில் இமர்ஸ் பண்ணுறேன்னா அது மேலே அப்வர்ட்ஸாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் பேர் என்ன? பாயன்ட் ஃபோர்ஸ். கரெக்டாக கண்ணா? ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பாயன்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? யார் சொல்ல போறீங்க? பாயன்ட் ஃபோர்ஸ் will be equal to the weight of the displaced fluid. என்னதுறாங்கன்னா weight of the displaced fluid. ஓகேவா? இது கிளியரா?
ஒரு ஆப்ஜெக்ட் தண்ணிக்குள்ளே வைக்கிறோன்னா அது மேலே ஒரு அப்போர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது கிளியரில்? எஸ். இப்போது இந்த வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நல்லா யோசிச்சு சொல்லு. வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஹாய் மேடி. வணக்கம் மேடி. நானும் மேடி தான். எப்படி கால்குலேட் பண்ணலாம் வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட்? நல்லா யோசிச்சு சொல்லு. மேடி ஹாய் மட்டும் சொல்லிருக்காரு. மேடி ஆன்சர் சொல்கிறாரா பார்ப்போம். ஓகே, நான் எழுதுறேன். ஓகே, என்னது வி சப்மர்ஜ் அப்படின்னா வால்யூம் சப்மர்ஜ். எவ்வளோ வால்யூம் சப்மர்ஜ் ஆயிருக்கு இன்டூ டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்டூ, இப்போ என்ன மிஸ் ஆகுது பாரு, டென்சிட்டி ஈக்குவல்ஸ் மாஸ் பை வால்யூம்னு உனக்கு தெரியும். இங்கே மாஸ் பை வால்யூம்னு வரும். வால்யூம் கேன்சல் ஆயிரும். அப்போ வி இன்டூ ரோ இன்டூ வாட் எல்ஸ் இஸ் மிஸ்ஸிங். உனக்கு வெயிட் தெரியணும். வெயிட்னா என்னதுடா? வெயிட்னா என்னது? வெயிட் இஸ் மாஸ் டைம்ஸ் வாட்? ஆன்சரே காணும்டா. ஒரு ஆன்சரும் காணும்டா. வெயிட் இஸ் மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி. அப்போது வி சப்மர்ஜ் இன்டூ டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்டூ கிராவிட்டி பண்ணணும்னா எனக்கு வெயிட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் கிடச்சிரும். எஸ், ரைட் ஆர் நாட்? ஓகே, இப்போ உனக்கு லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகணும்னா என்னதுடா? For an object to float, ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணும்னா என்ன ட்ரூவாக இருக்கும்? இந்த கண்டிஷன் நீ தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணும்னா என்ன ட்ரூவாக இருக்கணும்? நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமாம் பசங்களை, ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணும்னா என்ன ஆகணும்? பாயண்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா உனக்கு கொடுத்துட்டேன். ஃபார்முலாவாலாம் நீ சொல்ல வேணாம். ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணும்னா என்ன கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும்? கண்டிஷனை மட்டும் சொன்னால் போதும். என்னடா வேணும்? யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ வாட் த கண்டிஷன் இஸ். சொல்றியா? நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். லெஸ் டென்சிட்டி. ஓகே, எக்ஸாக்டாக நான் சொல்லிடுறேன். என்னது? எஸ், லெஸ் டென்சிட்டி இஸ் கரெக்ட். ஏன் லெஸ் டென்சிட்டி கரெக்டு? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மிதக்கணும்னா நான் என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்டை உள்ளே வச்சா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்டா. அந்த ஃபோர்ஸ் பேர் பாயண்ட் ஃபோர்ஸ்றான்னு சொன்னேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மிதக்கணும்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். புரியுதா? என்னதுடா? அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது நான் என்ன எழுதுறான்னா, I can write weight of the object should be equal to the buoyant force அப்படின்னு எழுதலாம். கிளியரா? நீ எழுதுறேன்னு புரியுதா? ஏன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்கணும். அந்த ஆப்ஜெக்டோட வெயிட், அதாவது வெயிட்னா என்னது? ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அது அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட ஆப்ஜெக்ட் சிங்க் ஆயிரும். கரெக்டாக? அதுவே அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இல்லை, அந்த வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அதிகமாக இல்லை பாயண்ட் ஃபோர்ஸோட அப்படின்னா அது ஆப்வியஸாக ஃப்ளோட் ஆக போகுது. கிளியரா? எஸ். ஓகேவா? அப்போ இப்போ வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னா என்ன எழுதலாம்? ரோ ஆப்ஜெக்ட் இன்டூ வால்யூம் டோட்டல்னு எழுதுறேன். ஏன் இந்த டோட்டல் எழுதுறேன் அப்படின்றத நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. இன்டூ என்னதுடா? ஜி. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? உன்னோட டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வால்யூம் சப்மர்ஜ்ட் இன்டூ ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு யார் சொல்ல போகிறீங்க? ஏன் இங்கே வந்துட்டு உனக்கு டோட்டல் வருது, இங்கே ஏன் வந்துட்டு சப்மர்ஜ்ட் வருது? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? எனக்கு யார் சொல்ல போகிறீங்க? எஸ் சார். Yes. Who is going to tell me what the answer is? Come on, take your time.
அது என்ன வி சப்மர்ஜ்டு, அது என்ன வி டோட்டல், என்ன சொல்ல வராங்க? ஓகே, தெரியலனா தெரியல சொல்லுங்கள், இல்லை ஏதாச்சும் சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து கன்டினியூ பண்ண முடியும். இல்லாட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் கன்டினியூ பண்ணால் டசன்ட் மேக் எனி சென்ஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரிஞ்சா? அதான் கொஸ்டின் புரிஞ்சா? ஓகே, நான் சொல்லிடுறேன் கிளியராக என்னென்னு. ஓகேவா? வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ன்றது நீ உள்ளே வைக்க ஆப்ஜெக்டோட டோட்டல் வெயிட். அதனால நீ டோட்டல் வால்யூம் யூஸ் பண்ணும். ஆனால் ஆப்ஜெக்டை நீ சப்மர்ஜ்ட் ஆப்ஜெக்ட் நீ எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு தெரில. ஆனால் இதில் எப்படி யோசிக்கணும்னா, ஆப்ஜெக்ட் வந்து பாதி சப்மர்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ தண்ணி இருக்குன்னா தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக சப்மர்ஜ்டாக இல்லை, நம்ம வரைஞ்ச டயக்ராம் மாதிரி இல்லை. ஓகேவா? ஒரு பால் தண்ணியில் ஃப்ளோட் ஆகுதுன்னா எப்படி ஃப்ளோட் ஆகும்? மேலே இருக்கும்ல, பாப் ஆகிட்டு இருக்கும்ல. ஒரு பார்ட் ஆஃப் த இது மட்டும் உள்ளே இருக்கும்ல. அந்த பார்ட் ஆஃப் த இதை தான் வால்யூம் சப்மர்ஜ்னு சொல்கிறாங்க. ஸோ பாலோட எவ்வளோ வால்யூம் வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கோ அந்த வால்யூமுக்கு ஏற்ற அளவு தான் லிக்விட் வந்து டிஸ்போஸ் ஆகும். ஓகேவா? அதனால தான் வந்து வி சப்மர்ஜ்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ வெயிட் கால்குலேட் பண்ணும்போது ஆப்வியஸாக யூ ஹேவ் டு யூஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஸோ தட் யூ நோ இட்ஸ் வெயிட். ஓகேவா? அதுதான் இங்கே விஷயம். இது புரியுதா? இது கிளியரா? இஸ் சார் வி சப்மர்ஜ் என்ன சார்? ஃபுல் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சப்மர்ஜாக இருக்கும், அது என்ன இங்கே மட்டும் வி சப்மர்ஜ்னு எழுதியிருக்கீங்க? ஒரு இடத்துல டோட்டல், ஒரு இடத்துல சப்மர்ஜ் ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஏன்னா இட் இஸ் நாட் நெசசரிலி ட்ரூ தட் தி ஆப்ஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ். அதாவது ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாகவே உள்ளே முக்கியிருப்பாங்க அப்படின்னு இல்லை, அவர் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லை. பார்ட் ஆஃப் இட் வில் பி அவுட் சைட். ஓகே, என்னது பார்ட் ஆஃப் இட் வில் பி அவுட் சைட். ஸோ எவ்வளோ வால்யூம் சப்மர்ஜ் ஆகிருக்கோ அதை மட்டும் வச்சு தான் வந்து நம்ம பாயிண்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளியரா? இப்போ அடுத்து வந்து ஓகே, உன்னோட ஸ்டாட்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. fluid dynamics உள்ள வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? we have come to look at fluid dynamics, hydrodynamics. ஓகேவா? ஓகேவா? இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸை நம்ம படிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபிக்ஸ் இட். கரெக்டா? அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு யார் எனக்கு சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு தெரியும்ல, எந்தெந்த கண்டிஷன்ஸை நம்ம வந்து உண்மைன்னு எடுத்தால் நம்மளால் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் படிக்க முடியுது? கிளியரா சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லிடுறேன். ஃப்ளூயிடை நான் வந்து இன்கம்ப்ரெசிபிள்னு நினைக்கணும். ஓகே, என்ன நினைக்கணும்? ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்ற கண்டிஷனை நான் வந்து ட்ரூ அப்படின்னு ஒத்துக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் எழுதுறேன். இன்கம்ப்ரெசிபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன எழுதியிருக்கேன்? இன்கம்ப்ரெசிபிள்னு எழுதியிருக்கேன். வாட் இஸ் தி செகண்ட் கண்டிஷன்? கண்ணா கமான், வேறு என்ன மாதிரி இருக்கணும் அந்த ஃப்ளூயிடு? சொல்லு கமான், எனக்கு முன்னாடி சொல்லுங்கண்ணா. என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, இப்போ நீ சொல்ல மாட்டேன், நானே சொல்லேன். ரெண்டாவது வந்து இந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம நான் விஸ்கஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். என்ன கன்சிடர் பண்ணணும்? we should consider the fluid to be non-viscous. அதாவது அதோட இன்டர்னல் இதான் விஸ்கஸ், COUS தான் எழுதியிருக்குன்னு நினச்சிக்கோ. சரியா? ஓகே, இன்டர்னல் ஃபிக்ஷனே இருக்கக்கூடாது. ஓகேவா? அதோட சர்ஃபேஸ் நடுவில் வந்துட்டு ஷியரிங் ஃபோர்ஸ்லாம் கொடுத்தா தேர் ஷுட் பி நோ இன்டர்னல் ஃபிக்ஷன் பிட்வீன் இட். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? மூணாவது, நோ ஸ்வர்லிங். ஸ்வர்லிங்னா என்ன? ஃப்ளூயிட் வந்து இப்படி சுற்றக்கூடாது, ரொட்டேட் ஆகக்கூடாது. ஃப்ளூயிட் வந்து இப்படியே தான் போகணும், இப்படியே தான் வரணும். அப்படிலாம் போகாது, வராது. பட் நம்ம அதை கண்டிஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? அப்புறம் என்ன? இன்னொன்று என்ன? நாலாவது என்ன? ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக இருக்கணும். ஓகே, என்னது? நாலாவது வந்து இட் ஷுட் ஹாவ் அ ஸ்டெடி ஃப்ளோ. இது 4 கண்டிஷனுமே உண்மைன்னு ஒத்துக்கிட்டா தான் நம்ம வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸை படிக்கிறோம். சரியா? புரியுதா? ஸோ இதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒத்துக்கிட்டா நமக்கு ஃபஸ்ட்டு வர விஷயம் பேர் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஓகேவா? என்னது? இதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற விஷயம் பேர் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. What is the equation of continuity?
ஒரு incompressible fluidக்கு ஓகேவா என்னது for an incompressible fluid mass flowing in must be equal to the mass flowing out. ஒரு பைப் வழியா ஒரு incompressible fluid flow ஆகுது அப்படின்னா உள்ள போகிற மாசும் வெளியே வர மாசும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா உனக்கு மாஸ் கிரியேட் ஆக முடியாது. இப்போது எப்படின்னா ஒரு சைட்லேருந்து இவ்வளோ மாஸ் உள்ளே போகுதுன்னா இன்னொரு சைடு அந்த மாஸ் வெளில வந்தே ஆகணும். வெளியே வராமல் இருக்க முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ராவாக உள்ள ஸ்பேஸ் இல்லை. ஓகேவா? அண்ட் அந்த ஃப்ளூயிடு கம்ப்ரஸும் ஆகாது. அதனால தான் ஃபாரின் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடு சொல்கிறோம். புரியுதா? அது அமைக்க வைக்க முடியாது, அதுக்கு மேலே சின்னதும் ஆகாது. உள்ளே வேறு எக்ஸ்ட்ராவாக இடமும் இல்லை. அப்போ உள்ளே போகிற மாஸ் என்ன ஆகணும், இன்னொரு சைடு வெளியே வந்து தான் ஆகணும். ஓகேவா? அப்போது ஒரு சைடு போகிற மாஸ் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம், ரோ A1 V1 ∆T அப்படின்னு எழுத போகிறோம். ஒரு சைடு போகிற மாஸ் என்ன எழுத போகிறோம், ரோ A1 ∆T அப்படின்னு எழுத போகிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரோ A2 V2 ∆Tக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆப்வியஸாக. ஓகே, என்னது ரோ A2 V2 ∆T. கரெக்டா? எஸ் எஸ். அப்படின்னா நீ என்ன இங்கே பாரு, ரோ 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 இந்த ஒரே ஃப்ளூயிடு தான். ஸோ டென்சிட்டிஸ் ஈக்குவலாக தான் இருக்க போது, டென்சிட்டிஸ் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி டைமும் வந்துட்டு ஒரே இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு தான் பார்க்க போகிறேன். அப்போது உனக்கு என்ன கிடைக்கும்னா A1 V1 ஈக்குவல்ஸ் A2 V2 கிடைக்கும். அதாவது இதுலேருந்து உனக்கு என்ன தெரியும்னா, ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? என்ன தெரியும்? எஸ், கிளியரா? எங்கெல்லாம் ஏரியா வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஃப்ளூயிடோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ளூயிடோட ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடு ஒரு பைப் வழியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அங்கே இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? கிளியரா? அடுத்து இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. அடுத்து என்னடா, அடுத்து ஆப்வியஸாக அவனோட பெர்னோலிஸ் பிரின்சிபல் இருக்குது. நெக்ஸ்ட் யூ ஹாவ் யுவர் பெர்னோலிஸ் பிரின்சிபல். பெர்னோலிஸ் ஸ்பெல்லிங் தெரியலடா, இது வரேன்னு சார். பெர்னோலிஸ் ஸ்பெல்லிங் யாராச்சும் அனுப்புங்களா பசங்களா? லைவ் வருமா தெரில. ஓகே, பெர்னோலிஸ் பிரின்சிபல். அடுத்து பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க, உங்களோட ப்ரெஷரு, வெலாசிட்டி, ஹைட், இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணுவாங்க. என்ன சார் ரிலேட் பண்ணுவாங்க, ப்ரெஷரு, வெலாசிட்டி, ஹைட், இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணுவாங்க. எப்படி சார் ரிலேட் பண்ணுவாங்க, உன்னோட ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு ரிலேட் பண்ணுவாங்க. சரி, என்ன பண்ணுவாங்க, உன்னோட ஒர்க் எனர்ஜி தியரம் பற்றி வச்சு ரிலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீ என்ன நினச்சிக்கணும், ஒரு வேரியிங் ஹைட் இருக்க பைப் வழியாக ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. டயக்ராம் பார்த்துருப்பா 1000 வாட்டி. சின்ன ஓட்டை இப்படி ஃப்ளோ ஆகி பெரிய ஓட்டை, ஆர் ஆப்போசிட் சைடில் கூட இருக்கலாம், டசன்ட் மேட்டர் மச். சரியா? அப்போது அங்கே போகும்போது உனக்கு ஒர்க் வில் பி டன். கரெக்டாக? ஏன்னா வந்துட்டு வாட்டர் இஸ் மூவிங், வாட்டர் ஆர் ஃப்ளூயிட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். அப்போது வென் தேர் இஸ் மோஷன் ஒர்க் இஸ் பீயிங் டன். கரெக்டா? அந்த ஒர்க் டன் பை த ப்ரெஷர் ஃபோர்ஸை நீ என்னென்னு கொடுப்ப, ஒர்க் டன் பை த ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஃப்ளூயிட் ஆஃபீஸாக ஏன்டா ஃப்ளோ ஆகுது, ஏன்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் இருக்கிறனால ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுக்கு நடுவில் தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும், உனக்கு தெரியும். ஸோ ஒர்க் டன் பை த ப்ரெஷர் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு கொடுப்போம்டா, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் P1 மைனஸ் P2 என்னடா, P1 மைனஸ் P2 ∆V அப்படின்னு எழுதப்போம். நல்லா பார்த்துக்கோ, ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு வரும், இன்டூ ∆V வந்துட்டு எஸ் எஸ் எஸ், வெரி குட். ∆V வந்துட்டு வால்யூமு, ஏரியாவில் வால்யூம் கால்குலேட் ஆச்சுன்னா வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் வந்துடும், விச் இஸ் யுவர் ஒர்க் டன். கரெக்டா? டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா? அடுத்து ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாமா? வாட் வில் பி த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்னவாடா இருக்கும்?
ஒரு சின்ன மாஸ் ட்ராவல் ஆகுதுன்னா half into del v2 square minus v1 square. கரெக்டா? எஸ். அதே சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? யார் சொல்ல போறீங்க? இப்படி எழுதிக்கலாம். del m into g into h2 minus h1. கரெக்டா? என்னடா h2 minus h1. கிளியரா? ஸோ உன்னோட ஒர்க் டன் பை த ப்ரெஷர் ஃபோர்ஸ் தெரியும், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தெரியும், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும். அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் படி நீ என்ன எழுதலாம்? ஒர்க் எனர்ஜி தியரம் படி வாட் கேன் யூ ரைட்? So according to your work energy theorem, work is equal to change in kinetic energy plus change in potential energy. எழுதலாமா? எழுதிட்டியா? எழுதிட்டீங்களா? யாருமே எழுதலடா. சரி, நான் எழுதி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயாச்சும் எழுதிடுங்க. ஓகே, ஆனால் எஸ். அப்போது இங்கே நம்ம எழுதுனதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண என்னடா ஆகும்? P1 minus P2 into del V equals half rho del V. அது wait a minute. del m வந்துட்டு rho del v எழுதிக்கலாம். சரி, அது ஓகே தானே? டென்சிட்டி ஈக்குவல்ஸ் மாஸ் பை வால்யூம். ஸோ நான் வந்து டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? கிளியர்ல? இன்ட்டு v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் ப்ளஸ் வாட் எல்ஸ் டு யூ ஹேவ்? உன்னோட இது பேர் என்ன? உன்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது எப்படி எழுத போகிறேன்? அகெயின் நான் எம்முக்கு பதிலாக ரோ டெல் வின்னு எழுதிட்டு இன்ட்டு ஜி இன்ட்டு h2 மைனஸ் h1. கிளியரா? எஸ். இப்போ அகெயின் பாரு, 3 டேர்ம்லையுமே என்ன காமனாக இருக்குது? உன்னோட டெல் வி காமனாக இருக்குது. அதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். கரெக்டா? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ரீஅரேஞ்ச் பண்ணால் உனக்கு சாரிடா சாரி ஓகேவா? ரீஅரேஞ்ச் பண்ணால் உனக்கு P1 ப்ளஸ் half rho v1 square plus rho g h1 equals P2 plus half rho v2 square plus rho g h2 அப்படின்றது தான் கிடைக்கும். கரெக்டா? இப்போ உனக்கு என்ன தெரியுது? இதில் இருந்தால் கரெக்டாக வந்துட்டு இவங்க சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ஹாய் ப்ரெஷர் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், திஸ் இஸ் வேர் யூ கெட் இட் ஃப்ரம். பாரு, P1 ப்ளஸ் இது கரெக்டாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் என்ன எழுதலாம்? P ப்ளஸ் half rho v square plus rho gh equals constant அப்படின்னு எழுதலாம். இதுதான் உன்னுடைய பர்னௌலிஸ் பிரின்சிபல். சரியா? கிளியரா? எஸ். ஓகே, இப்போ இதோட இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட வென்டூரி மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக என்ன இருக்குது?
யூ ஹாவ் யுவர் வென்டரிமீட்டர். அதில் என்ன பண்ணுவாங்க, இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், வென்ட்ரிமீட்டரில் வந்து அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்ன இருக்காது, ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேவா, ஹெச் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிடுவாங்க. அப்போது உன்னோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகணும், அவ்வளோதான். என்னதுடா, உன்னோட ஹெச் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டதுனால உன் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் உன் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதான் வென்டரிமீட்டரில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறமா உனக்கு டாரிசெல்லிஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, டாரிசெல்லிஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது என்னென்னு யாருக்கு தெரியும், யாரால சொல்ல முடியும்? ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்குக்கு வந்து ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோ, அட் ஹைட் ஹெச். ஓகேவா, என்னது, அந்த டேங்க்குக்கு ஹைட் ஹெச்ன்ற இடத்துல ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து டாப் சர்ஃபேஸில் என்ன ப்ரெஷர் இருக்கும், டாப் சர்ஃபேஸில் யூ வில் ஹேவ் த ப்ரெஷர் அட் தி அட்மாஸ்ஃபியர். ஓகேவா, PATM இருக்கும். அங்கே உனக்கு ஒரு ஃப்ளோவே இருக்காது. ஸோ V வந்து இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்க போகிற. ஹைட் வந்து ஹெச். ஓகேவா, அதுவே வந்துட்டு ஹைட் வந்து 0, அந்த இடத்துல 0ன்னு வச்சுக்க போகிறேன். எவ்வளோ கீழே வரையோ அதில் வந்து ஹைட் ஹெச்ன்னு எடுக்க போகிறேன். இல்லைடா, என்ன பண்ணுவாங்க, வெயிட் அ மினிட், ஹைட் ஹெச்னு கீழே இருந்தால் ஹைட் மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஹைட் ஹெச்னே எடுத்துக்கோ. அதுவே கீழே ஹோல் இருக்கா, ஹோல் வந்து இருக்கல கீழே இருக்க பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து ஹெச் வந்து 0. ஓகே, அப்போ ஹெச் வந்து 0, நீ வந்து வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கும், வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம், பெர்னோலிஸ் படி என்ன எழுதலாம், P atmosphere ப்ளஸ் ρGH. ஏன்னா வெலாசிட்டி நான் வந்து 0ன்னு சொன்னேன், உனக்கு மேலே இருக்க பாட்டில் ஈக்குவல்ஸ் என்ன வரும், அதே ப்ரெஷர் தான், P atmosphere ப்ளஸ் half ρV². எஸ், ப்ளஸ் இங்கே வந்து ஹைட்டு 0ன்னு சொன்னேன், ஸோ இது 0 ஆயிரும். இதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்கும், இதுலேருந்து உனக்கு V ஈக்குவல்ஸ் √2GH கிடைக்கும். இதுதான் உன்னோட டாரிசெல்லிஸ் லா. ஸோ ஓகேவா, சிம்பிளா. எஸ், from this you'll get V equals √2GH. ஓகேவா, ஓகே. அடுத்து என்ன சொன்னேன், அடுத்து உன்னோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்னு சொன்னேன். ஸோ அடுத்து உனக்கு உன்னோட விஸ்காசிட்டி வருது. என்ன வருது, யூ ஹாவ் யுவர் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டினா என்னடா, ஃப்ளூயிடோட லேயர்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதனால் ஷியரிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதை வந்து ஃப்ளூயிட் ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, என்னது, ஃப்ளூயிடை நீ லேயராக பார்க்கலாம், அந்த லேயர்ஸுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போது நீ வந்து ஒரு இப்படி ஷியர் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃப்ளூயிட் வந்து அந்த ஃபோர்ஸை இப்படி ரெசிஸ்ட் பண்ணும் ஆப்போசிட் சைடில். ஓகேவா, இதுக்கு பேர் விஸ்காசிட்டி ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, இதை பொறுத்து வந்து ஸ்டோக்ஸ் லான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, என்னது, ஸ்டோக்ஸ் லா. ஸ்டோக்ஸ் லா என்ன சொல்லுவாங்க, உன்னோட விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கு ஒரு ட்ராக் ஃபோர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. என்னது, 6π∗RV. ஓகே, என்னது 6π∗RV. ஓகேவா, இது உன்னோட ட்ராக் ஃபோர்ஸ்க்கு இருக்க ஈக்குவேஷன். இதில் ஈட்டான்றது என்னதுடா, உன்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இல்லையா, அதனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. சரியா, ஆர் என்னது, ஆர் வந்து ரேடியஸ் அண்ட் வி வந்துட்டு உன்னோட வி வந்து உன்னுடைய வெலாசிட்டி. ஓகேவா, சாரி, எஸ், திஸ் ஷுட் பி கிளியர். ஓகேவா, அப்புறமா ஓகே, இதை வச்சு என்ன வரும், உன்னோட டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா வரும். என்ன வரும், டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா வரும். டெர்மினல் வெலாசிட்டி என்ன, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. நீ ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிடில் ட்ராப் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு
கான்ஸ்டன்டான ஒரு வெலாசிட்டி அச்சீவ் பண்ணும். அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. ஓகேவா? அப்போது கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியணும். ஏன்னா அப்போது கண்டிஷன் என்ன உனக்கு தெரியணும். அப்போ வந்து வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா உன்னோட பாயண்ட் ஃபோர்ஸு ப்ளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ட்ராக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? என்னவா இருக்கும்? பாயண்ட் ஃபோர்ஸ் ப்ளஸ் விஸ்கஸ் ட்ராக்கு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்கப்போ அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டியோட கீழே போகும். அந்த வெலாசிட்டி பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. ஓகேவா? அப்போ வெயிட்டை நம்ம என்ன எழுதுவோம்டா? வெயிட்டை வந்து மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி அப்படின்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல்ஸ் பாயண்ட் ஃபோர்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். இதை என்ன எழுதுறேன்? 6π(η𝑟𝑣𝑡) டெர்மினல் வெலாசிட்டி. சிம்பிள். சரியா? கிளியரா? இதில் நீ அகேன் மாஸுக்கு பதிலாக 4/3πr³ இன்டூ ரோ டென்சிட்டி ஆஃப் த பாடி அப்படின்னு போடலாம். என்ன போடலாம்? மாஸுக்கு பதிலாக வால்யூம் இன்டூ டென்சிட்டி அப்படின்னு போடலாம். சரியா? அப்படி போடவா? பார்த்துக்கோ. மாஸுக்கு பதிலாக πr³ இன்டூ ரோ. ஓகேவா? இது வந்துட்டு டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணுடா. ஓகே, என்னதுடா? டென்சிட்டி ஆஃப் த பாடி மைனஸ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் போட போகிறேன். ஏன் போட போகிறேன்னு புரியுதுல்ல? ஏன் போட போகிறேன்னு புரியுதுல்ல? இந்த பக்கம் நான் பாயண்ட் ஃபோர்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாயண்ட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு இஸ் கிவன் பை அகெயின் 4/3πr³ இன்டூ டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். கரெக்டாக? ஸோ ஒரு சைடில் எனக்கு டென்சிட்டி ஆஃப் த பாடி இருக்குது, ஒரு சைடில் எனக்கு டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இருக்குது. இது இந்த பக்கம் வருதுன்னா அப்போ நான் இதை வந்து காமனாக 4/3πr³ வெளில எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக என்ன போட போகிறேன்? இங்கே டென்சிட்டி ஆஃப் த பாடி மைனஸ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படின்னு போட போகிறேன். இது கிளியர்லாம் எப்படி வந்துச்சுன்னு? இன்டூ ஜி ஈக்குவல்ஸ் எனக்கு என்னோட 6π(η𝑟𝑣𝑡) இது அப்படியே இருக்கும். ஓகேவா? பாயண்ட் ஃபோர்ஸையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டேன். இது கிளியரா? இப்போ இதுலேருந்து டெர்மினல் வெலாசிட்டிக்கு சால்வ் பண்ணால் இதுலேருந்து நான் டெர்மினல் வெலாசிட்டிக்கு சால்வ் பண்ணால் எனக்கு என்னடா கிடைக்கும்? சால்வ் பண்ணி சொல்கிறீங்களா? டெர்மினல் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், ட்ரை டு சால்வ் தி ஈக்குவேஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி அண்ட் டெல் மீ. எது கேன்சல் ஆகும் பாருங்கள். என்னதுனா எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். ஆப்வியஸாக வந்துட்டு இங்கே ஒரு r இருக்குது, இங்கே r³ இருக்குது, இது r² ஆயிரும். பை கேன்சல் ஆயிரும். ஓகேவா? 2 2s are 4, 2 3s are 6. கரெக்டா? அப்போது 3 வேறு கீழே வந்துடும். 3 கீழே வந்துச்சுன்னா 9 ஆயிரும். ஸோ யூ வில் ஹாவ் வாட் யூ ஹாவ்? யூ வில் ஹாவ் 2/9 rg மேலே வந்துட்டு ரோ பாடி மைனஸ் ரோ ஃப்ளூயிட். கரெக்டாக? டிவைடட் பை your eta equals terminal velocity அப்படின்னா இதுதான் terminal velocityயோட ஈக்குவேஷன். கரெக்டாக? 2/9 rg density of the body minus density of the fluid divided by eta. ஓகேவா? கிளியரா? இப்போ வெலாசிட்டியோட டிபெண்டன்ஸ் பாரு. velocity is dependent on your r². என்னடா? velocity is dependent on your r². ஓகேவா? directly proportional. எஸ், கிளியர்ல? இது பார்த்து வச்சுக்கோ. இது நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? எஸ், சரி, ஓகே, மூவிங் ஆன். வேறு என்னடா இருக்குது பார்க்க? அடுத்து உனக்கு உன்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லாருக்கும் தெரியுமா?
அடுத்து என்னடா அடுத்து உன்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன? உன்னோட லிக்விட் மாலிக்யூல்ஸ் நடுவில் இருக்க கோஹெசிவ் ஃபோர்ஸஸ்னால அந்த மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரேன் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதோட டாப் லேயர் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரேன் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். கிளியரா? என்னதுடா அதுக்கு பேர் என்னது? சர்ஃபேஸ் டென்ஷன். எப்படி ஒரு ஸ்ட்ரெச்டு இது மாதிரி எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகேவா? உன்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் கேன் பி டிஃபைன்ட் as the energy required to create unit surface area. It can be defined as the energy required to create unit surface area, and the formula is given by W equals T times del A. Okay, another W equals T times del A அப்படினா அதோட ஃபார்முலாவை கொடுத்துருவாங்க. இப்போ இல்ல del A னா என்ன? del A தான் உன்னுடைய change in surface area. del A தான் உன்னோட change in surface area. கிளியரா? இப்போ இதில் உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன தெரியணும்? பபிளுக்கு பபிள் லிக்விட் ட்ராப், ஒரு லிக்விட் ட்ராப்புக்கு ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் தான் இருக்கும். என்னடா? லிக்விட் ட்ராப் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃப்ரீ சர்ஃபேஸ். அதே ஒரு சோப் பபிளுக்கு என்ன இருக்கும்? சோப் பபிளுக்கு ரெண்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். கரெக்டாக என்ன இருக்கும்? ரெண்டு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். சரியா? இதனால என்ன ஆகும்? இதனால இங்க வந்துட்டு அவனுடைய டெல்லியை வந்து என்னவா இருக்கும்னா 4πr² -r² இருக்கும். அதுவே இங்க உனக்கு என்னவா இருக்கும்னா உனக்கு டெல்லியை ஈக்குவல்ஸ் 2 × 4πr² -r². எவ்வளோ ஏரியா மாறி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஆறுன்றது இனிஷியலு, செகண்ட் ஆர் வந்துட்டு ஃபைனலாக எவ்வளோ ஏரியா இருக்குது, எவ்வளோ ரேடியஸ் இருக்குது அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போது எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்குது. அடுத்து என்னடா இருக்குது? அடுத்தவனுடைய எக்ஸஸ் ப்ரெஷர். ஓகேவா? சாரிடா. ஓகேவா? இப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ இப்போது ஒரு ட்ராப்னு வச்சுக்கோ. என்னவா இருக்குது? அந்த சர்ஃபேஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. என்னவா இருக்குது? சர்ஃபேஸ் கர்வ்டாக இருக்குது. அந்த சர்ஃபேஸ் ஆல்சோ அண்டர் டென்ஷன். ஓகேவா? சாரிடா. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்க ப்ரெஷர் எப்படி இருக்கும்? வெளியே இருக்க ப்ரெஷரோட அதிகமாக இருக்கும். ஓகேவா? சர்ஃபேஸ் கர்வ்டாக இருக்கிறதுனாலையும் இட் இஸ் அண்டர் டென்ஷன்ன்றதுனாலையும் உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து வெளியே இருக்க ப்ரெஷரோட அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போது யங் லாப்லாஸ் கொடுத்த லா என்ன அப்படின்னா யங் லாப்லாஸ் லா என்ன? ஒரு இன்சைட் அ ட்ராப் இன்சைட் அ ட்ராப் வந்து ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்குமா? அங்கே வந்து நீ Pin - Pout கால்குலேட் பண்ணுவேன். கால்குலேட் பண்ணினா உனக்கு என்ன வரும்? உனக்கு வந்து 2T/R வரும். உங்களுக்கு என்ன வரும்? 2T/R வரும். அதுவே வந்துட்டு இன்சைட் அ bubble, inside the same thing inside a bubble if you calculate. ஓகேவா? அதே Pin/Pout போட்டினா உனக்கு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால 4T/R வரும். ஓகே, என்ன வரும்? 4T/R வரும். ஓகேவா? கிளியரா? எஸ். புரிஞ்சா?
புரிஞ்சா இல்லை நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் படித்து புரிஞ்சிருப்பீங்க. இட் இஸ் ஆல் ஜஸ்ட் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ரீகேப் ஃபார் யூ கைஸ். ஓகேவா? அதனால தான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்க விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டுருக்கேன். ஓகேவா? அப்புறம் என்னடா உன்னோட யூரின்ஸ் லா இருக்குது. யூரின்ஸ் லா என்னது? கேப்லரி ரைஸ்க்கு. கரெக்டாக என்ன இருக்கு உனக்கு? யூ ஹாவ் யுவர் யூரின்ஸ் லா ஃபார் கேப்லரி ரைஸ். சரியா? எஸ். இதில் என்ன சொல்லுவாங்க? இதில் என்ன சொல்லுவாங்க? ஒரு தின் டியூபை கொண்டு போயிட்டு ஒரு லிக்விடில் நீ வந்து சப்மர்ஜ் பண்ணுற அப்படின்னா என்னது? ஒரு தின் டியூபை பண்ணிட்டு ஒரு லிக்விடில் நீ டிப் பண்ணுறேன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அந்த லிக்விடை மேலே புல் பண்ணும். கரெக்டாக என்ன பண்ணும்? சர்ஃபேஸ் டென்ஷன் கரெக்டாக இப்படி ஒரு மெம்பரேன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே போய் நீ டியூப் விட்ற. டியூப் விட்டோடனே அந்த மெம்பரேன் இப்படி இழுத்துட்டு தானே இருக்கும். அது இப்படி இழுத்துட்டு இப்படி மேலே ரைஸ் ஆயிரும். என்ன ஆயிரும்? இப்படி இந்த பக்கமாக இழுக்க பார்க்கும்போது இழுத்துட்டு மேலே ரைஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்னடா? அப்வர்ட் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்டா? கரெக்டாக சொல்லு. எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? உன்னோட எவ்வளோ லிக்விட் இருந்தால் காலமில் ரைஸ் ஆகிருக்கும் அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சிம்பிள் தானே? உன்னோட லிக்விட் வந்துட்டு இங்கே ஒரு பைப் மாதிரி ஒரு டியூப் மாதிரி எடுத்துக்கூட டியூப் உள்ள விட்டுனா அது வந்து இப்படி கேப்லரி மெத்தடில் ரைஸ் ஆகும் சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? உள்ளே எவ்வளோ லிக்விட் இருக்கோ அது கீழே அந்த வெயிட் தானே கீழே தள்ள போகுது. அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஆமாம் தானே? ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா this should be equal to the weight of the liquid column. ஓகேவா? எதுக்கு? அந்த உள்ளே எவ்வளோ லிக்விட் போச்சோ அந்த லிக்விட் காலமோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு T cos theta into circumference அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அது என்ன சார் T cos theta அப்படின்னா உன்னோட சர்ஃபேஸ் டென்ஷனோட ஆங்கிள் வந்து இப்படி இருக்கும். T இப்படி இருக்கும், தீட்டா இதுவாக இருக்கும். ஸோ T cos theta தான் மேலே ஆக்ட் ஆகும். நீ வெயிட்டுக்கு ஆப்போசிட்டாக தானே பார்க்குற. அதனால் வந்துட்டு T cos theta தான் பார்ப்பேன். சர்ஃபேஸ் டென்ஷன் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அது ஏன்னா அந்த மெனிஸ்கஸ் இப்படி இருக்கும். நீ பார்த்துருப்ப புக்கில் டயக்ராம்லாம் பார்த்துருப்பேன். ஓகேவா? எஸ். கரெக்டாக? கிளியரா? அதனால T cos theta தான் மேலே ஆக்ட் ஆகுது. மேலே ஆக்ட் ஆகுது தான் கீழே ஆக்ட் ஆகுது அப்போஸ் பண்ணும். அதனால T cos theta மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். T cos theta எங்கே ஆக்ட் ஆகுது? 2πr சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆகுது. சரியா? டவுன்வர்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்ப? டவுன்வர்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்ப சொல்லு. டவுன்வர்ட் வெயிட் வந்து mgன்னு எழுதலாம். ஆர் mg என்னன்னு எழுதலாம்? πr² h/g எழுதலாமா? πr² h/g எழுதலாமா? ஏரியா வால்யூம் வந்துருச்சு, டென்சிட்டி மாஸ் வந்துடும் இன்ட்டு ஜி பண்ணிக்கும். ஓகேவா? கரெக்டா? எஸ். ஏரியா இன்ட்டு ஹைட் வால்யூம் கொடுத்துரும். டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம் தான். ஸோ இது வந்து மாஸுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டேர்ம் தான். கரெக்டா? எஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். சர்க்கம்ஃபரன்ஸுக்கு என்னடா போடுவோம்? ஆப்வியஸாக πr². இது வந்து என்னது 2πr தான் இருக்க போகுது. இப்போது இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஈக்குவேட் பண்ணி தான் உனக்கு என்ன வரும்? வாட் யூ கெட் நீ ஈக்குவேட் திஸ்? உட ஹெச்சுக்கு உனக்கு ஒரு வேல்யூ வந்துடும். ஹெச்சுக்கு என்ன வேல்யூ வரும்? ஹெச் ஈக்குவல்ஸ் படிச்சிருக்கியா? ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கா? சம்முக்குள்ளே போகிறோம்டா. கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. சம்முக்குள்ளே போகிறோம். உனக்கு ஃபார்முலாலாம் நல்லா தெரியணும். ஹெச் ஈக்குவல்ஸ் வாட்? ஹெச் ஈக்குவல்ஸ் 2t cos theta பை ρrg. கரெக்டாக இதானே வரும்? எஸ். கிளியராக தெரியும்ல?
height h வந்து is inversely proportional to radius. நல்லா பார்த்துக்கோ. கரெக்டா? கரெக்ட் தானே? Inversely proportional to radius. அப்புறம் என்ன அர்த்தம்? டியூப் எந்த அளவு நேரோவாக இருக்கோ அந்த அளவு ரைஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த டேர்ம் மேலே வரும் எந்த டேர்ம் கீழே வரும்லாம் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நமக்கு நல்லா தெரியும். கரெக்டாக? என்னது? எந்த அளவு டியூப் நேரோவாக இருக்கோ அந்த அளவு ரைஸ் அதிகமாக இருக்குன்றது உனக்கு இன்ட்யூட்டிவாகவே தெரியும்ல. இன்ட்யூட்டிவாகவே தெரியும்ல. ஸோ சார் யுவர் ஏஜ்? I'm 27 da. I'm 27 years old. Okay. So I don't know why that is. ஏன்டா வயசுலாம் கேட்குறீங்க? என்னடா பண்ண போகிறீங்க? ஓகே, இது கிளியரா? ஓகே தானே? இப்போ எல்லாம் புரிஞ்சிச்சாடா? சரி, ஓகே. டைம் இஸ் 12 o'clock. 11 o'clock ஸ்டார்ட் பண்ணும். ஒரு 15 minutes ரெஸ்ட்டு. ஓகேவா? 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப 12:15 வந்துருங்க. ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு. ஸோ ரிவைஸ் அண்ட் பி பேக் பை 12:15. சரியா? வந்துடுவீங்களா? ஓகேடா, நான் பிரேக் போயிட்டு வந்துடுறேன். யூ ஆல்சோ.
Guys, I'm back. Hopefully you guys have revised and you guys are back too. The time is 12:15. பார்ப்பாச்சு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். இது ஏன்னா நான் இன்னும் மைக் மாட்டல. மைக்கை மாட்டிடுறேன். மைக் மாட்டினே வாய்ஸ் சரியாயிடும். இல்லை மைக் ஏதாவது தண்ணிக்குள்ளே போட்டிருப்பேன். தண்ணிக்குள்ளே போடல. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுச்சு மைக். சரி ஒரு 2 நிமிஷம் கொஸ்டின்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த ப்ராப்ளம்ஸ்? எஸ், நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க. ஏன்னா எல்லாம் ஓகே மாற்றி வந்துட்டேன். Okay, questions on the chair. What is the first question and how do you solve it? First assertion என்னடா சொல்றாங்க பசங்களா பாருங்க. இருங்க வந்துட்டீங்களா நீங்க? ஃபோன் எடுத்துக்கிறேன். Let me get my phone out. எத்தனை பேர் இருக்கீங்களா? எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? சார் ஐம் ட்ராப்பர். எஸ், வாங்க வாங்க. டன்ஸ் உங்களுக்காக தான் கிளாஸ். ஓகே, மெயினாக ட்ராப்பர்ஸ்க்காக தான் கிளாஸு. டெய்லி வந்துட்டு காலையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எல்லா சாப்டரில் இருந்தும். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க சாப்டர் பேர் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் தான். சரி, என்னது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் இந்த சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் மற்றவங்களாம் ஜாயின் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இதில் வந்து 3 விஷயமாக பிரித்தோம். சரி, என்ன பண்ணுவோம்? சாப்டரை வி ஸ்பிளிட்டட் இன்டு 3 பார்ட்ஸ். வேர் ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் த ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, அப்புறம் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பார்ப்பீங்க, அப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விஸ்காசிட்டி சர்ஃபேஸ் டென்ஷன் போன்ற அதர் ப்ராப்பர்ட்டிஸு படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆக்டிங் டவுன், அதாவது வந்து இதில் ரோஜிஹெச் கேஜ் ப்ரெஷர் இருக்குல்ல, அது எப்படி வந்துட்டு அதோட டெரிவேஷன் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு this is the டெரிவேஷன். வேறு உன்னோட ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகிறதுக்கான கண்டிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு உன்னோட பாயண்ட் ஃபோர்ஸுக்கு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகிறதுக்கான கண்டிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் வந்துட்டு வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் தட் நீட்ஸ் டு பி மெட் அப்படின்றதுல இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும், நான் விஸ்கஸாக இருக்கணும், ஸ்வெல்லிங் இருக்கக்கூடாது, ஸ்டெடி ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருந்தால் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு ஒன்று கிடைக்குது. அப்புறம் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் கிடைக்குது. பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்லேருந்து 2 விஷயம் உன்னோட வென்டரி மீட்டரோட அப்ளிகேஷனும் அப்புறம் டாரிசெல்லிஸ் லா, இது 2 இருக்குது. அதுக்கப்புறம் உன்னோட டெர்மினல் வெலாசிட்டிக்கு யூ ஹேவ் அன் ஈக்குவேஷன். ஓகேவா? அதுக்கு மேலேயும் கொஞ்சம் இருக்கும். What is that? ஓகே, இது கண்டினியூஷன் தான். ஓகே, ஆன் டெர்மினல் வெலாசிட்டிக்கு யூ ஹேவ் அன் ஈக்குவேஷன். அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க? எனர்ஜி ரெக்வயர்ட் டு கிரியேட் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுவாங்க. ஸோ அதை ஒர்க் டன் வந்துட்டு உனக்கு T × ΔA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லிக்விட் ட்ராப்புக்கு ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஏன்னா சோப் பபிளுக்கு 2 ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உடனே ΔAக்கு யூ ஹேவ் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேவா? அப்புறம் எக்ஸஸ் ப்ரெஷர் என்னவாக இருக்கும், அதனால் வந்துட்டு யங் லாப்லேஸஸ் லா வச்சு இன்சைட ட்ராப் எப்படி இருக்கும், அதே இன்சைட சோப் பபிள் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 டைம்ஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால 2T வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 × 2T வரும்போது 4T ஆயிடுது. அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் ஹெச்சுக்கான ஈக்குவேஷன். எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுனால ஒரு தின்னான ஸ்ட்ராவை டிப் பண்ணால் எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளூயிட் ரைஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன் இருக்குது. இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் இப்போது ப்ராப்ளம் சால்விங் வந்துட்டோம். வெரி யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஹோல்ட்ஸ் ஃபார் நான் ஸ்டெடி ஆர் டர்புலன்ட் ஃப்ளோ. இது கரெக்டாக? இல்லை, தப்பு. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் வெலாசிட்டி அண்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இது 2மே தப்பாக தான் இருக்குது. ஓகேவா? இது 2மே தப்பாக தான் இருக்குது. கரெக்டா? So what is the answer for this? Hi Dan. Good evening. See, good morning. ஓகேவா?
என்னடா பசங்களாம் எங்கடா மற்றவங்களாம் காணும்? ஓகே ஓகே, தேர் ஜாயினிங். ஓகே, வெரி குட். அப்போ வாட் இஸ் தி ஆன்சர்? இதில் பாரு, ஆன்சர் என்னடா? எஸ், ரெண்டுமே தப்பு. என்னது? அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. ஏன்னா வந்து பெர்னோள்ளிஸ் ஈக்குவேஷன் வந்துட்டு ஸ்டெடி ஃப்ளோக்கு தான், லேமினார் ஃப்ளோக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் என்னது, அந்த சுச்சுவேஷனில் வெலாசிட்டி ப்ரெஷரும் வந்துட்டு டர்புலன்ட் ஃப்ளோவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எஸ், ஸோ போத் ஆர் ராங் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து, if an object is submerged in a fluid at rest, fluid exerts a force on its surface. Okay. The force exerted by fluid at rest has to be parallel to the surface in contact with it. Okay, இது கரெக்டா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆப்ஜெக்டை ஃப்ளூயிடில் சப்மர்ஜ் பண்ணால் ஆமாம், ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், சர்ஃபேஸில் எக்ஸர்ட் பண்ணுன்றது கரெக்ட். ஆனால் அது பேரலாக இருக்குமா? நல்லா யோசி. நம்ம என்ன படித்தோம்? பேரலாக இருந்தால் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போது ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டில் இருக்காது, ஃப்ளூயிட் நவர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு படித்தோம். அப்போது பேரலாக இருக்காது. எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். கரெக்டா? அப்போது ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அதான் இதோட கரெக்ட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? இதில் எதுவும் டவுட் இருக்குல்ல? இல்லைல்ல? ஓகே, எஸ், ஹோப்ஃபுல்லி தேர் இஸ் நோ டவுட் இன் திஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி கிளியர் டு யூ கைஸ். நோ, அடுத்து எவ்வளோ amount of energy is required to form a soap bubble of radius 2 centimeters from a soap solution? ஓகேவா? என்னது? சோப் சொல்யூஷன் வந்து சோப் பபிள் ஃபார்ம் பண்ண எவ்வளோ வந்துட்டு சர்ஃபேஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்டுன்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த சோப் சொல்யூஷன் வந்து 0.03 Nm/m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எவ்வளோட இந்த எனர்ஜி எதுக்குடா ஈக்குவலாக இருக்கும்? எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, உனக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு எனர்ஜி ரெக்வயர்டு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போது சர்ஃபேஸ் எனர்ஜி எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? ஒரு சோப் பபிளுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்கிறதுனால உனக்கு என்ன வரும்? சர்ஃபேஸ் எனர்ஜி ஆர் W ஈக்குவல்ஸ் 2 × T × ∇A. ஓகேவா? ஏன்னா 2 சர்ஃபேஸஸ் இருக்கிறதுனால. கரெக்டா? இப்போது இனிஷியல் ஏரியா ∇A வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? அது ஃபைனல் ஏரியா என்னவாக இருக்கும்? 4πr² இருக்கும். சரியா? அப்போது நீ வந்து சேஞ்ச் இன் ஏரியா என்னென்னு போடுவேன்? இஸ் ஈக்குவல் டு 2 × T × 4πr² போட போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? அப்போது which is equal to 8πr²T. என்னதுனா 8πr²T. இதில் நீ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஆன்சர். ஓகேவா? இப்போ பாரு, உனக்கு ரேடியஸ் கொடுத்துட்டான், டீயும் கொடுத்துட்டான். இப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கேன் டைரெக்ட்லி ஃபைண்ட் தி ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லி பார்ப்போம். எஸ், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான்டா. சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும்டா. ஓவர் ஹியர் சப்ஸ்டிடியூட் அண்ட் கிவ் மீ தி ஆன்சர். எப்படிடா பண்ணலாம்? 8 × 3.14 × r² என்னதுடா? 2 cm இருக்குது. அதை வந்து அப்போது 0.02 மீட்டர்ஸ்னு போடுவேன். அப்போ அது ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 0.004 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். கரெக்டாக? 0.0004 மீட்டர்ஸ்னு கிடச்சிடும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர் இருக்கும் ஆப்வியஸாக. இன்ட்டு உன்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன? 0.03 Nm/m. ஓகேவா? இது கால்குலேட் பண்ண என்னடா வரும்? கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், ஆமாம், டைரெக்டாக ஃபார்முலா தான். கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்ல பார்ப்போம்.
Come on, பசங்களா, what is the answer? டக்குனு calculate பண்ணி ஆன்சர் சொல்லு. யாருக்கும் தெரியலையா? பண்ணிட்டு இருக்கீங்களா? கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, கால்குலேட் பண்ணுங்க. டேக் யூர் டைம், ப்ளீஸ் கால்குலேட் அண்ட் டெல் மீ தி ஆன்சர். ஐ வில் கிவ் யூ சம் டைம். என்ன வருது உனக்கு? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3.016 இன்ட்டு 10⁻⁻4ன்னு வரும். ஓகேவா? ஆர் இங்கேருந்து 3 0 போட்டு 0.0003 அப்படி வரும் ஆன்சர். வந்துச்சா யாருக்காச்சு? did you guys get the answer? Yes, super done. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? யுவர் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். வெரி குட், வெல் டன். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. வென்டிமீட்டர் ஒர்க்ஸ் ஆன் என்ன பிரின்சிபல்டா? நம்ம எதுக்கப்புறம் பார்த்தோம்? ஒரு நல்லா ஞாபகம் இருக்கும். கிளாஸ் கரெக்டாக கவனிச்சிருந்ததுனாலே இது ஆன்சர் பண்ணிடலாம். என்ன பார்த்தோம்? வென்டிமீட்டர் எப்படி வேலை செய்யும்? உன்னோட பர்னாலிஸ் பிரின்சிபல் நல்லா வேலை செய்யுது. அதுதான் உன்னோட ஆன்சர். கரெக்டா? மீதி எல்லா ஆன்சரும் பாரு, வேறு ஏதோ சாப்டர் பேர்லாம் போட்டிருக்காங்க, நமக்கு வேணாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தி ஈஸி கொஸ்டின். கரெக்டா? இந்த ஆன்சர் சொல்லிடுவீங்க எல்லாருமே. இப்போ அடுத்த கொஸ்டின். ரெண்டு காப்பர் வெசல் A and B have the same base area but of different shapes. A takes twice the volume of water as that B requires to fill up to a particular common height. Then the correct statement among the following is. என்னதுரா? ஒரே ஹைட்டுக்கு டபுள் த வால்யூம் எடுக்குதான் A. ஓகேவா? அப்போது ப்ரெஷர் ஆன் பேஸ் ஏரியா வந்து சேமாக இருக்குமா, நாட் சேமாக இருக்குமா, வெயிட்டு சேமாக இருக்குமா, இல்லை வெசல் பி வெயிஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ஏ, இதனால எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எதுதான் கரெக்டு? நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஷேப் எப்படி இருந்தாலும் சரி, பேஸ் ஏரியா ஒன்றா இருந்து ஒரே ஹைட்டுக்கு ஃபில் ஆகிருந்தால் என்ன சேமாக இருக்கும்னு சொன்னேன். ப்ரெஷர் சேம். கரெக்ட் ராக்கண்ணா, வெரி குட். ஓகேவா? ப்ரெஷர் ஆன் த பேஸ் ஏரியா ஆஃப் த வெசல்ஸ் வில் பி த சேம். ஓகேவா? எப்படி? ஏன்னா ப்ரெஷர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அண்ட் த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். இது ரெண்டில் மட்டும்தான் ப்ரெஷர் டிபெண்ட் ஆகும். அப்படி ப்ரெஷர் அதில் மட்டும் டிபெண்ட் ஆகிறதுனால ஷேப் எப்படி இருந்தாலும் சரி கரெக்டாக அந்த இப்போது என்ன ஆகும்னா, உன்னோட ஒரு வெசல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இன்னொரு வெசல் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது ரெண்டும் ஒரே ஹைட்டுக்கு தான் ஃபில் ஆகிருக்கு. ரெண்டும் என்ன இருக்குது? இப்படி இந்த ஹைட்டுக்கு தான் ஃபில் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ, தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது இந்த பேஸ் ஏரியா வந்து சேமாக இருக்குது அப்படின்றதுனால உன்னோட ρgHோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். சரியா? ஏன்னா நேராக இந்த லிக்விடுக்கு மேலே, இந்த பேஸ் ஏரியாவுக்கு மேலே என்ன இருக்கோ அந்த லிக்விட் காலம் மட்டும்தான் அது மேலே வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஓகேவா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? ஈஸியாக இருக்கா கொஸ்டின்ஸு? Terminal velocity of a copper ball of radius 5 millimeters, நல்லா பார்த்துக்கோ, is falling through a tank of oil at room temperature is 10 centimeter per second. ஓகேவா? 5 millimeter இருக்க பால் 10 centimeter per second ஸ்பீடில் வந்துட்டு ஒரு டேங்க் ஆஃப் ஆயிலுக்குள்ளே விழுதும். அப்போது விஸ்காசிட்டி ஆஃப் த ஆயில் அட் ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துட்டா ட்ராக் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியுமா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ட்ராக் ஃபோர்ஸ் இஸ் given by 6π∗r into v. கரெக்டாக? என்ன தெரியும்? F equals we know this. இப்போ இதிலேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். இதிலேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். உனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, 5 millimeters கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர்ஸ்னு கொடுத்த ரேடியஸ் நம்ம என்னடா பண்ணணும்?
5 into 10 to the power minus 3 meters னு மாற்றிக்கணும். கரெக்டா? அப்போது 10 centimeter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு மாற்றிக்க போகிறோம்? 10 centimeter per second becomes 0.1. கரெக்டாக எழுதுறா? 0.1 meter per second. கரெக்டா? அப்புறம் வேறு என்ன இருக்குது? அப்புறம் விஸ்காசிட்டி இருக்குது. விஸ்காசிட்டி கரெக்டான யூனிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கோ. இப்போது இதை போட்டு ஆன்சர் சால்வ் பண்ண பார்ப்போம். என்ன வரும்? F equals 6 into 3.14159 அவ்வளோ நம்பர் போடணுமா? போட்டுக்கோ. ஓகேவா? இன்ட்டு ஈட்டா என்ன? 0.9. கரெக்டாக என்னடா? ஈட்டா வந்து 0.9 இன்ட்டு என்ன இருக்குது நமக்கு? we have at 5 into 10 power minus 3 meters இன்ட்டு உன்னோட இது என்னது? வெலாசிட்டி வந்து 0.10. அவ்வளோதான். இதை போட்டால் ஆன்சர் வந்துடும்டா. சால்வ் பண்ணி பார்ப்போம். ஈஸி. சார் ஐ காட் 8.48 பட் couldn't get the power. ஏன்டாக்க நான் பவர் couldn't get? எனக்கு புரியல. அது எப்படி you could not get the power எப்படி? என்ன எழுதிக்கலாம்? 6 into 3.14159 into எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 0.9 into 5 4.5 4.5 into 0.1 என்ன வரும்? 4.5 into 0.1 0.45 into 10 power minus 3 வருமா? என்ன வரும்? 0.45 into 10 power minus 3 வரும். இது ரெண்டுத்தையும் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும்டா. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும்டா. ஓகே ஓகே, அதான் நான் கன்வெர்ட் பண்ணேன் பாரு. இங்கே அதான் நான் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணியிருக்கேன் பாரு. அப்போது வாட் யூ கெட்? யூ வில் கெட் 6 into 3.14159 into 0.45 8.48 வருதா? எஸ், we're getting 8.48 into 10 power minus 3 Newton. ஓகேவா? இதுதான் ஆன்சர். கிளியரா? ஈஸியாக சம்ம போடாச்சா எல்லாரும்? ஓகே சார், சூப்பர் 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 ஆகண்ணா. நெக்ஸ்ட்டு ஒரு சோப் பபிளுக்கு ஒரு ரேடியஸ் வந்து 1 மில்லிமீட்டர் தான் இருக்கான். அதை ஒரு டிட்டர்ஜென்ட் சொல்யூஷன் வந்து ப்ளோ பண்ணுறாங்க. அதை சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ரெஷர் இன்சைட் த பபிள் ஈக்குவல்ஸ் ப்ரெஷர் எவ்வளோவா இருக்கும் அந்த பபிளில் அட் அ பாயிண்ட் Z0 பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இன் அ கண்டெய்னர். டேக் G ஈக்குவல்ஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் Z0 கேட்குறாங்க. ஓகேவா? Z0 வேல்யூ கேட்குறாங்கடா. கண்டுபிடிச்சிடலாமா? நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த பபிள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? del P ஈக்குவல்ஸ் இது என்ன பபிள்? இது வந்து சோப் பபிள். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸஸ் ப்ரெஷரு 4T/R இருக்கும். கரெக்டாக என்ன இருக்கும்? 4T/R இருக்கும். இங்கே ரேடியஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1 மில்லிமீட்டர் என்னடா ஆகும்? 1 into 10 power minus 3 மீட்டர்ஸ் ஆகும். கரெக்டாக? அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 கொடுத்துருக்காங்களா? 2.5 into 10 power minus 2 கொடுத்துருக்காங்களா? அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கமான் சார், ஃபார்முலா மறந்து போச்சு சார். இது நான் சொல்லி கொடுத்தது தான்டா கிளாஸே ஆரம்பித்தேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாரு. அடுத்த கிளாஸ்லேருந்து என்ன பண்ணு? சீக்கிரமே வந்துடு. 11 o'clock இந்த பகல் PYQs ஆரம்பிக்கும். சீக்கிரமே வந்துட்டிங்கன்னா என்னென்ன ஃபார்முலா தேவை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளேயே போவோம். அப்போ வந்துட்டு கிளாஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரியா? அப்போது அதான் ப்ரெஷர் வந்துட்டு 4T/Rன்னு எடுக்கணும், எக்ஸஸ் ப்ரெஷரு. அப்போது 4 into 2.5 into 10 power minus 2/R பண்ணிங்கன்னா என்ன வரும்டா? உனக்கு 100 pascals வரும்டா. del P வந்து என்ன வரும்? get it as
100 pascals. கரெக்டா? பண்ணி பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கோ நீ ஒரு வாட்டி 100 pascals தான் வருதான்னு. எஸ், ஓகே சார். இப்போ டெல் பின்றது என்னதுடா? அது எக்ஸஸ் ப்ரெஷர். அப்போது எக்ஸஸ் ப்ரெஷர் என்ன? இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சைட் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதுக்கும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது. கரெக்டா? ஓகேவா? அதாவது பி இன்சைட் மைனஸ் பி அட்மாஸ்பியர் ஈக்குவல்ஸ் வாட்? ஈக்குவல்ஸ் யார்? டெல் பி. ஓகேவா? எக்ஸஸ் ப்ரெஷர் இதுக்கு தான் ஈக்குவல். அப்போது நீ இப்போ என்ன பண்ணணும்? அவன் என்ன சொல்லியிருக்கான்? Z0ன்ற டெப்த்தில் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த பபிள் வந்துட்டு Z0ன்ற டெப்த்தில் இருக்க ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துருக்கான். டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஐ வில் ஜாயின் ஆன் டைம் சார். ஓகேடா, சூப்பராக கண்ணா, நைஸ். சரியா? இது கவனி, நல்லா கவனி. என்ன சொல்லியிருக்கான்? ப்ரெஷர் இன்சைட் த பபிள் வந்துட்டு Z0ன்ற பாயிண்டில் இருக்க ப்ரெஷருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ப்ரெஷர் அட் டெப்த் Z0 என்னவா இருக்கும்டா? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். கரெக்டாக? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு இது ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு Z0 இருக்கும். ஏன்னா Z0 தான் ஹைட். ஹெச்சுக்கு பதில் Z0 போட போகிறோம். கரெக்டா? கிளியரா? இப்போது பி நீ வந்து என்ன போட போகிற? இந்த இன்டர்னலாக இருக்க ப்ரெஷர் அதை வந்து Z0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிற? பி இன்னும் வந்து Z0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோ. டெல் பின்றது உன்னோட இது சோப் பபிளுக்குள்ளே இருக்க ப்ரெஷருக்கும் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷருக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? ப்ரெஷர் இன்சைட் த பபிள் வந்துட்டு Z0ன்ற ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ப்ரெஷர் இன்சைட் த பபிள் வந்து Z0ன்ற ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். அதனால் நான் பி Z0க்கு பதிலாக ப்ரெஷர் இன்சைட் த பபிள் பின்னு போட போகிறேன். என்ன போட போகிறேன்? ப்ரெஷர் பி Z0க்கு பதிலாக நான் வந்து பின்னு போட போகிறேன். ஓகே, என்ன பி என்ன? ப்ரெஷர் இன்சைட் த பபிள். என்ன சொல்லியிருக்கான்? நல்லா திரும்ப கவனிச்சுக்கோ. ப்ரெஷர் இன்சைட் த பபிள் ஈக்குவல்ஸ் அட் அ பாயிண்ட் Z0. அதாவது ப்ரெஷர் இன்சைட் பபிள் Z0ன்ற பாயிண்டில் இருக்க ப்ரெஷருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ நான் Z0ல என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றத எழுதிட்டு அதை ப்ரெஷர் இன்சைட் த பபிளுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, என்ன எழுதுறேன்? அதே தான் PATM, அதாவது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ரோஜி Z0 எழுதுறேன். இப்போது நான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் பதில் என்ன போடலான்னு யோசி. அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் பதில் என்ன போடலான்னு யோசி. இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன் பாரு. பி இன் மைனஸ் PATM ஈக்குவல்ஸ் டெல் பின்னு எழுதியிருக்கேனா? எஸ். ஏன்னா ப்ரெஷர் இன்சைட் த பபிளுக்கும் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நான் டெல் பின்னு சொன்னேன். கரெக்டாக? சேஞ்ச் இன் ப்ரெஷர் சொன்னேன். அப்போது வந்துட்டு சாரி அந்த சின்ன டெல் பிடா. ஓகேவா? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது அது நமக்கு தெரியும். அப்போது இங்கே என்ன எழுதலாம்? பிஎன் மைனஸ் PATMனு வருமா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணா அப்போ அது ஈக்குவல்ஸ் பிஎன் மைனஸ் PATM ஈக்குவல்ஸ் ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு Z0 எழுதலாமா? அப்போது டெல் பி ஈக்குவல்ஸ் ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு Z0 எழுதலாமா? டெல் பி கண்டுபிடிச்சிட்டோமா? 100 pascalஸா? அப்போ ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு Z0 ஈக்குவல்ஸ் 100 எழுதலாமா? அப்போ போட்ட ஆன்சர் வந்துடுமா? எஸ். ஆன்சர் வந்துடுமா? கிளியரா? செம்ம நல்லா கவனி. உனக்கு இன்னொரு வாட்டி செம்ம ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்காதவங்கலாம் நல்லா கவனிங்க. ஓகேவா? கொஸ்டின் இதுதான். கொஸ்டின் என்ன? ஒரு சோப் பபிளோட ரேடியஸ் ஒரே 1 மில்லிமீட்டர். அது வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் சொல்யூஷன்லேருந்து ப்ளோ அப் பண்ணுறாங்க. அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான்? அந்த பபிளுக்குள்ளே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் வந்து அந்த Z0ன்ற பாயிண்டில் இருக்க ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் இந்த கண்டெய்னரில் Z0 இருக்க பாயிண்டில் இருக்க ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியும்? சர்ஃபேஸ் டென்ஷன் வச்சு
நம்ம எக்ஸஸ் ப்ரெஷரோட ஃபார்முலா எக்ஸஸ் ப்ரெஷரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எக்ஸஸ் ப்ரெஷர்னா என்ன? உன்னோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கும் உன்னோட பபிள்குள்ளே இருக்க ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது pressure inside the bubble minus pressure of the atmosphere. அதுக்கு நல்ல உள்ள எக்ஸஸ் ப்ரெஷர் தான் இந்த ∆P. அது 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லியிருக்கான்? இந்த ப்ரெஷர் at G0 வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். ப்ரெஷர் at G0 வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ρg இன்டூ G0. G0 தான் அந்த ஹைட்டுன்றதுனால அதை போட்டிருக்கோம். கரெக்டாக ρg ஹெச் ஃபார்முலா, ஹெச்சுக்கு பதிலாக G0 போட்டிருக்கோம். அவன் என்ன சொல்லியிருக்கான்? இந்த G0ல இருக்க ப்ரெஷரும் ப்ரெஷர் இன்சைட் த பபிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். அதனால நான் G0க்கு பதிலாக ப்ரெஷர் இன்சைட்னு போட்டேன்னா போட்டு எனக்கு அதே ஈக்குவேஷன் தான் இருக்குது. இதில் நான் Pn மைனஸ் P_ATMனு ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தால் அதை நான் ∆Pன்னு போட்டுக்கலாம். அப்போ ∆P ஈக்குவல்ஸ் இந்த ρg G0 எனக்கு இருக்கும். கரெக்டாக? அவ்வளோதான், எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதில் எனக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எப்படி ஆன்சர் வருது பார்க்கலாமா? 100 ஈக்குவல்ஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னடா கொடுத்துருக்கான்? 10⁻³ கொடுத்துருக்கான். ஸோ 100 இன்டூ G வந்து 10 இன்டூ G0க்கு வேலை என்ன போடணும்? G0 வச்சுக்கோ, G0 நமக்கு தெரியாது. இப்போ இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது கேன்சல் ஆயிரும். அப்போது உனக்கு வெறும் வந்துட்டு ஆல் யூ ஹேவ் இஸ் திஸ். இது 100 இல்லை, இது 1000. அப்படின்னா உனக்கு 0.01 மீட்டர் தான் வந்துட்டு உன்னுடைய G0 இருக்கும். ஓகேவா? ஈஸியாக ஆன்சர் வந்துச்சா? கொஸ்டின் ஃபுல்லாக புரிஞ்சுதா? எஸ். ஆமாம், கரெக்டாகண்ணா. ஓகேவா? 1 சென்டிமீட்டர் தான் உன்னோட ரைட் ஆன்சர். ஓகேவா? சம் கிளியரா? சம் ஈஸியா? எஸ். இப்போ அடுத்த சம். இந்த சம் கிளியர் இல்லை எல்லாருக்கும்? ஓகே, ஒருத்தர் தான் இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்துக்கோ, ஒரு சின்ன ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் R falls from rest in a viscous liquid. அதோட ரிசல்ட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது டியூ டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்போது ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் வந்து ஸ்பியர் அட்டைன்ஸ் இட்ஸ் டெர்மினல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஓகே, இந்த சம்மு கஷ்டமாக இருக்குது, புரியாமல் இருக்குன்னா நல்லா கிளியராக கவனிச்சுக்கோ. உனக்கு இந்த சம்மு புரிய வச்சுறேன், பயப்படவே வேணாம். சரியா? பார்க்குறியா? ஓகே, இப்போது ஒரு ஸ்பியர் வந்து ஃபஸ்ட்டு விஸ்கஸ் லிக்விடில் உழுது. ஓகேவா? டெர்மினல் வெலாசிட்டி ரீச் ஆயிடுச்சு. அப்போனா அது மேலே இருக்க டோட்டல் அப்வர்டு ஃபோர்ஸும் அது கீழே எக்ஸர்ட் பண்ணுற டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? கீழே எக்ஸர்ட் பண்ணுற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எதனால் வரும்? வெயிட்னால் மட்டும்தான் வரும். அதுவே வந்து மேலே எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸ் ரெண்டு விஷயத்தினால வரும். எதனால் வரும்? ஒன்று வந்து உன்னோட பாயண்ட் ஃபோர்ஸு, ஒன்று வந்து உன்னுடைய விஸ்கஸ் ஃபோர்ஸ். கரெக்டாக? இது 2 நாளே வரும். கீழே போகிற ஃபோர்ஸ் வந்து வெறும் வெயிட்டு தான். இது ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இப்போது ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடக்ஷன் இங்கே தான் உனக்கு டவுட் வரும். இது எப்படி சார் கேல்குலேட் பண்ணுறது? கரெக்டாக? இதான டவுட்டு? இப்போது விஸ்கஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு தான் கேட்குறான். கரெக்டாக? விஸ்கஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்? அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சார் நான் 10th. சரிடா, அதுக்கு என்ன பண்ணுறது? உனக்கு இந்த சம் பிடிக்கும்னா பாருடா. எஸ் சார். ஓகே, விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து எந்த ரேட்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? விஸ்கஸ் ஃபோர்ஸு என்ன ரேட்டில் வந்து ஒர்க் பண்ணுது? ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன் பை த விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதான் பவரை வந்து நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போது இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம்? பவர் ஆர் ஹீட் ஜென்ரேட் பை த விஸ்கஸ் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நான் இங்கே என்ன போட்டுக்குவேன்? விஸ்கஸ் ஃபோர்ஸ் இன்டூ டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு போட்டுப்பேன். இங்கே என்ன போட்டுப்பேன்? விஸ்கஸ் ஃபோர்ஸ் இன்டூ டெர்மினல் வெலாசிட்டின்னு போட்டுப்பேன். இதுதான் உனக்கு ஈக்குவேஷன். இப்போ கண்டுபிடி பார்ப்போம். சரி சார், ஃபைனல் இயர் MBBSக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் வருதா? தெரியல, ஏதோ ஒரு காரணமாக தான் வந்திருக்கு, அதனால் பார்த்துக்கோங்க. சரியா? ஏதோ ஒரு காரணமாக தான் வந்திருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது உனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும்?
டெர்மினல் வெலாசிட்டி வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு உனக்கு தெரியும். தெரியுமா? சொன்ன நான் எழுதி காட்டினேன்னா ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும்போது பார்த்தோமா? இப்போ உனக்கு வெலாசிட்டி வந்துட்டு டெர்மினல் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும்போது when velocity is equal to the terminal velocity, ஓகேவா? என்னது உன்னுடைய விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் W மைனஸ் FBன்னு எழுதலாமா? இங்கேருந்து விஸ்கஸ் ஃபோர்ஸை W மைனஸ் FBன்னு எழுதலாமா? இப்போ W வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R கியூப். உனக்கு தெரியுமா? W இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R கியூப். இது ஒத்துப்பியா? அண்ட் உன்னோட பாயின் ஃபோர்ஸும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூபா? அப்போ நெட் ஃபோர்ஸ் எஃப்வி என்னவா இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் எஃப்வியும் ஷுட் டைரக்ட்லி பி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். கரெக்டா? இப்போ இல்லாட்டி நீ ஸ்டோக்ஸில் வச்சு பார்க்குறீனாலும் என்னடா ஸ்டோக்ஸில் வச்சு பார்க்குறீனாலும் அதில் என்ன வரும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு 6π ஈட்டா ஆர் வின்னு வருமா? இதில் உன்னோட வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? டெர்மினல் வெலாசிட்டி ஆர் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனல். அண்ட் உனக்கு ஆர் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்போது எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் போட்டு எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் எழுதலாமா? கரெக்டா? விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்ன்றது நீ ஒத்துக்கிறியா? எஸ். அப்போது என்னவாகும்? உன் பவர் ஈக்குவல்ஸ் என்னடா? உன்னோட எஃப்வி இன்ட்டு விடின்னு இருக்கு. இந்த எஃப்வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். அப்போ பவர் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூபு அப்புறம் இன்ட்டு ஆர் ஸ்கொயரிங்க. அப்போது power will be directly proportional to your r power 5. That is your answer. அதான் உன்னுடைய ஆன்சர். கிளியரா? அப்போ ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? r பவர் 5க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். புரியுதா? புரியுதா? எஸ் எஸ் எஸ். பவர் ஃபார்முலா என்னடா? பவர் ஃபார்முலா வந்து ஒர்க் டன் பை டைம் டேக்கன். கரெக்டா? இது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பவர் இஸ் வாட்? பவர் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். கரெக்டா? பவர் இஸ் வாட்? பவர் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஓகே, அதை வேறு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபோர்ஸ்னா என்ன? ஒர்க்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? ஒர்க்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது ஒர்க் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணால் உனக்கு ஃபோர்ஸ் கிடைக்குமா? ஒர்க் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணால் உனக்கு ஃபோர்ஸ் கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? கெட் யுவர் ஒர்க் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ இங்கே என்ன இருக்கும்? இங்கே டெர்மினல் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு இருக்கும். உனக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒர்க் டன் பை டைம் டேக்குன்னு வந்துடுது. அதனால தான் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். அதனால தான் பவரை வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. புரியுதா? அது ஒன்று வேணா இந்த 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 ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா உனக்கு டவுட்டாக இருக்கும். கரெக்டா? சரி, இது மட்டும் எனக்கு புரியல, இதை புரிஞ்சிருச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி உனக்கு இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோ. என்னது பவரை வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி எப்படி நம்மளால் போட முடியுது? ஏன்னா பவர்னா வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கை நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? இங்கே பார்த்துக்கோ. மறுபடியும் எழுதுறேன். பவர் வந்து ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஒர்க் டனுக்கு பதிலாக நான் வந்து ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் எழுதுனா இதை நான் வந்து ஃபோர்ஸ் டைம்ஸ் வெலாசிட்டி அப்படின்றதுலேயும் நான் பவர் கால்குலேட் பண்ணலாம். அவ்வளோதான் நான் சொல்ல வருது. புரியுதா?
ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதில் force proportional to r cube, terminal velocity proportional to r square அப்படி இருக்கிறதுனால டோட்டலாக வந்து it will be proportional to r power 5 முடிச்சிருக்கோம். புரிஞ்சிருச்சா? கிளியரா? ஈஸியா? சரிடா, சூப்பர்டா. அடுத்து ஒரு யூடியூப் ஓட ரெண்டு எண்டுமே ஓப்பனாக இருக்கும். அதை வந்து பார்ஷியலாக ஃபில் பண்ணியிருக்காங்க வித் வாட்டர் அண்ட் ஆயில். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க? பார்ஷியலாக வாட்டர் ஆயில் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. Which is immiscible with water is poured into one side until it stands at a distance of 10 millimeter above the water level on the other side. Okay. Meanwhile, the water rises by 65 millimeter from its original level. Appo density of oil enna appdin kekranga. Okay va? Yes. How do you solve this? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து h0ன்ற ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ. வாட்டர் வந்து h0 அப்படின்ற ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது வாட்டரோட ரைட் சைடில் வாட்டர் லெவல் ரைட் சைடில் வந்துட்டு ரைசஸ் டு ஹைட் ஆஃப் h0 ப்ளஸ் 65 millimeters. கரெக்டா? ஒரு சைடில் வந்து h0 ப்ளஸ் 65 millimetersனு வருது. இப்போ ஆயில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து வாட்டரை கீழே தள்ளிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? ஆயில் வந்து வாட்டரை வந்து கீழே தள்ளியிருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கு நடுவில் இருக்கா இப்போ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? வாட்டர் லெவலில் வந்து லெஃப்ட் சைடு என்னவா இருக்கும்? இது ரைட் சைடுன்னு வச்சுக்கோ. லெஃப்ட் சைடில் வந்து h0 மைனஸ் 65 millimeter இருக்குமா? அதே அளவு தான் தண்ணி கீழே போயிருக்குமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நல்ல உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா இருக்கும்? ஒரு சைடு வந்து 65 கீழே போயிடுச்சு, ஒரு சைடு 65 மேலே போயிடுச்சு. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நல்ல உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 130 millimeters இருக்குமா? ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 130 millimeters இருக்கும். இது கரெக்டா? இந்த ஹைட் ஆஃப் த வாட்டர் காலம் தான் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை காஸ் பண்ணும். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்றான் பாரு, ஆயில் வந்துட்டு 10 millimeters மேலே நிற்கிது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆயில் என்ன ஹைட்டில் நிற்கும்? ஆயில் வந்துட்டு h0 ப்ளஸ் 65 ப்ளஸ் 10 millimeter அப்படின்ற ஹைட்டில் நிற்குமா? எஸ். வாட்டர் வந்து h0 ப்ளஸ் 65 ப்ளஸ் 10 millimeter அப்படின்ற ஹைட்டில் நிற்கும். ஓகேவா? அப்போது அதை நான் என்ன எழுதிக்கலாம்? h0 ப்ளஸ் 75 millimeters அப்படின்னு எழுதிக்கலாமா? கிளியரா? இப்போ ஹைட் ஆஃப் த ஆயில் காலம் நீ கால்குலேட் பண்ணும். என்ன பண்ணும்? ஹைட் ஆஃப் த ஆயில் காலம் நீ கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவ? இந்த இங்கே வந்து h0 ப்ளஸ் 75 இருக்கு. h0 ப்ளஸ் 75 இருக்கு, மைனஸ் h0 மைனஸ் 65 பண்ணுவேன். ஓகேவா? இங்கே இருக்கிறது. ஓகேவா? இது ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ h0 கேன்சல் ஆயிரும். இது 65 ப்ளஸ் 75 ப்ளஸ் 65 வந்து உனக்கு 140 millimeters அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 140 millimeters அப்படின்னு கிடைக்கும். இப்போ மேனோமீட்டர் பிரின்சிபல் நீ அப்ளை பண்ணு. சார் புரியல. ஓகே 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 வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். ஓகேடா, ஒரே நிமிஷம்டா.
ஃபஸ்ட்டு நான் யூடியூப் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஓகே, நல்லா கவனி. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்கடா. யூடியூப் ஃபில்டு வித் வாட்டர் இருக்குடா. போத் ends are open to the atmosphere. சரியானது? போத் ends are open to the atmosphere. கரெக்டா? இப்போ என்ன சொல்கிறான், இது வந்து பார்ஷலாக வாட்டர் அண்ட் ஆயில் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. அது வந்து இம்மிசிபிளாக இருக்கும். ஆயில் வந்து ஒரு சைடு போர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆயில் வந்து ஒரு சைடு போர் பண்ணுறாங்க. போர் பண்ணும்போது அது எப்படி நிற்கிதுன்னா, ஸ்டாண்ட்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 millimeter above the வாட்டர் லெவல் வந்து அதர் சைடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆயில் போர் பண்ணோடனே இந்த சைடில் இருக்க வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகுதுடா. என்ன ஆகுது? ஆயில் எப்படி போர் பண்ணிட்டாங்க, ஆயில் போர் பண்ணோடனே உனக்கு இந்த சைடு வந்து வாட்டரோட லெவல் ரைஸ் ஆகுது. ஓகேவா? வாட்டரோட லெவல் ரைஸ் ஆகுது. இது கிளியரா? ஆயில் போர் பண்ணிட்டாங்க, வாட்டரோட லெவல் ரைஸ் ஆயிடுச்சு. இதுதான் 65 millimeterன்னு கொடுத்துட்டாங்க. இதை H0ன்னு வச்சுக்கோ. இதான் உன்னோட H0ன்னு வச்சுக்கோ. இது வந்து 65 millimetersன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இது இப்போ இங்க இருக்குல்ல வாட்டர் ஆன் தி அதர் சைடு, இது இங்க போட்டிருக்குல்ல, until it stands at a distance of 10 millimeter above the water levelன்னு போட்டிருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இங்க இருக்க வாட்டர் லெவலுக்கும் இங்க இருக்க ஆயில் லெவலுக்கும் இங்க இருக்க ஆயிலோட லெவலுக்கும் 10 millimeter டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஆயில் இவ்வளோ ஊற்றிருக்கான், ஆயில் ஊற்றினோடனே இது 65 millimeter மேலே வருது. ஆனாலும் இதோட இது 10 millimeter மேலே இருக்க மாதிரி தான் ஊற்றிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? கொஸ்டின் புரிஞ்சிச்சா? கோல்டா சார்? ஆமாண்டாக்கண்ணா, கோல்டு தான்டாக்கண்ணா. ஓகேவா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆகிருக்கும்? இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா H0 + 65 meter போயிருக்கும். கரெக்டாக? H0லேருந்து ஒரு 65 meter போயிருக்கும். கரெக்டாக? இதுவே இங்கே என்ன இருக்கும்? H0லேருந்து ஒரு 65 millimeter கம்மியாக இருக்குது லெஃப்ட் சைடில். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இங்கே இருக்க தண்ணி லெவலுக்கும் இங்கே இருக்க தண்ணி லெவலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா என்னவாக இருக்கும்? இங்கே கம்மியான 65 + இங்கே கம்மியான 65 ரெண்டையும் சேர்த்து போடணுமா? சேர்த்து போடணுமா? சேர்த்து போட்டால் 130 வரும். கரெக்டா? அப்புறமா இங்கேக்கும் இந்த ஆயில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 65 meter உள்ளே போயிருக்கு. இங்கேருந்து இதுக்கு ஒரு 65 meter இருக்கும், ப்ளஸ் ஒரு 10 millimeter எக்ஸ்ட்ரா வேறு போட்டிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 millimeter above the வாட்டர்ன்னு இருக்கா. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக 140 millimeter இருக்குமா? கரெக்டா? புரிஞ்சுச்சா? இப்போ எங்கேருந்து 140 வந்துச்சுன்றது புரிஞ்சுதா? கிளியர் ஆயிடுச்சா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நேரமாக. அதாவது இது இந்த வாட்டர் இந்த ஆயில் இருக்க காலமோட ஹைட்டு வந்து 140 millimeters இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? கிளியரா? எஸ், சூப்பர்
சூப்பர், சாரி டயக்ராம் முன்னாடியே வரைஞ்சிருக்கலாம். ஓகேவா, சிம்பிளா? எஸ் சார், கிளியர் சார். இப்போ மேனோமீட்டர் பிரின்சிபல் என்னடா? புரிஞ்சு சார், புரிஞ்சிருச்சுடா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவ? ப்ரெஷரை ஈக்குவேட் பண்ணும். என்னடா? ப்ரெஷரை ஈக்குவேட் பண்ணும். என்ன ப்ரெஷரை ஈக்குவேட் பண்ணுவ? இங்கே இருக்க ப்ரெஷரையும் இங்கே இருக்க ப்ரெஷர், ஒரே ஹைட்டில் இருக்க ப்ரெஷர்ஸை ஈக்குவேட் பண்ணணும். பண்ணிடலாமா? எப்படி எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணணும் எழுதவா? ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும், ப்ளஸ் என்ன இருக்கும்? ரோ ஆயில், டென்சிட்டி ஆஃப் ஆயிலு, ஜி ஹைட் ஆஃப் ஆயிலு, ஈக்குவல்ஸ் என்ன இருக்கும்டா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரு ப்ளஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டரு, ஜி இன்டூ ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் இருக்கும். கரெக்டா? இதில் உனக்கு என்ன தெரியும்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரு போயிடும், அப்புறம் உன்னோட ஜி போயிடும். அப்போ என்னவா இருக்கும்டா? உன்னோட ரோ ஆயில் இன்டூ ஹைட் ஆஃப் ஆயில் ஈக்குவல்ஸ் ரோ வாட்டர் இன்டூ ஹைட் ஆஃப் வாட்டர். கரெக்டா? 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 கிளியரா? அல்ல, வாட்டரோட ஹைட்டுன்றது என்னதுடா? வாட்டரோட ஹைட்டுன்றது என்னது? இங்கேருந்து இங்கே ஒரு 65 மில்லிமீட்டர், இங்கேருந்து இங்கே ஒரு 65 மில்லிமீட்டர், டோட்டலாக 130 மில்லிமீட்டர்ஸ். அதுவே ஆயிலோட ஹைட்டுன்றது என்னது? 140 மில்லிமீட்டர்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? கிளியரா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். கண்டுபிடிச்சிடுறியா நீயே? கமான், கண்டுபிடி பார்ப்போம். ரோ ஆயில் தான் நமக்கு தெரியாது, டென்சிட்டி ஆஃப் ஆயில் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் மீதி எல்லாமே நமக்கு தெரியும். கரெக்டாக? டென்சிட்டி ஆஃப் ஆயில் மட்டும்தான் நமக்கு தெரியாது. ஹைட் ஆஃப் தி ஆயில் காலம் நமக்கு தெரியும், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும், அப்புறம் டென்சிட்டி ஆஃப் ஹைட் ஆஃப் த வாட்டர் காலமும் நமக்கு தெரியும். கரெக்டாக? அப்போது ரோ ஆயில், டென்சிட்டி ஆஃப் ஆயில் ஈக்குவல்ஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டூ height of the oil column divided by height of the height of the water column divided by height of the oil column. கரெக்டா? இப்போ height of the water column என்னடா சொன்னேன்? நான் வந்து 130 சொன்னேன். height of the oil column என்ன சொன்னேன்? 140 சொன்னேன். அப்போ இது என்னவாகும்? ஈக்குவல்ஸ் 13/14 அப்படின்னு வருமா இது மட்டும்? அப்போது உனக்கு டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் என்னடா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 இன்டூ 13/14 பண்ணால் ஆன்சர் வந்துடும்டா. பண்ணி சொல்லி பார்ப்போம். எஸ், பண்ணி சொல்லி பார்ப்போம். ஹாய், பிளஸ் டு பி ஏ டாக்டர். ஹாய் ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க, வணக்கம். ஆல்ரெடி டாக்டர் ஆகிட்டீங்களா? வாங்க, ஆயிட்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், 928 kg/m³ இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். கண்ணா, யார் கண்டுபிடிச்சது? அறிவுத்தென்றல் வழக்கம் போல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினோட வேர்டிங்ஸ் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குடா. அதனால தான் வந்துட்டு ஸ்லைட்லி கன்ஃபியூசிங். என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு செகண்ட். சரியா? பட் யூ டோன்ட் வரி. என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் கொஸ்டினை ரீகேப் பண்ணுறேன். தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். அப்பா, ஹாய் ஹாய் ஹாய். ஓகேவா? மறுபடியும் கொஸ்டினை ரீகேப் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு யூடியூபு ரெண்டும் ஓப்பன் டு தி அட்மாஸ்பியராக இருக்குது. எதுக்கு ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கான்? ஏன்னா நீ வந்து PATMம் இன்க்ளூட் பண்ணும் ஈக்குவேஷன்லன்னு. அதை வந்து பார்ஷியலாக வாட்டரும் ஆயிலும் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்படி ஃபில் பண்ணுறாங்களா? இட்ஸ் poured in one side until it stands at a distance
10 millimeter above the water on the other side. ஓகேவா? என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிலை ஒரு சைடு போர் பண்ணுறாங்க. எப்படி போர் பண்ணுறாங்க? அது இன்னொரு சைடில் இருக்க தண்ணியோட 10 millimeter மேலே இருக்க மாதிரி போர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது அந்த வாட்டர் இன்னொரு சைடில் இருக்க தண்ணி வந்து 65 millimeter ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டென்சிட்டி ஆஃப் ஆயில் என்னன்னு சொல்கிறாங்க, கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நீ புரிஞ்சுக்க வேண்டியது தான், ஒரு சைடில் ஊற்றுறாங்க ஆயிலை. சரியா? அப்படி ஊற்றும் போது அது இன்னொரு சைடில் இருக்க லிக்விடோட 10 millimeter அதிக ஹைட்டில் நிற்கிது. ஆக்சுவலாக அந்த இன்னொரு சைடில் இருக்க லிக்விட் என்ன இருக்குது, 65 millimeter ரைஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான் நமக்கு தேவை. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இது 65 millimeter மேலே போயிருக்குன்னா அதே 65 millimeter இந்த சைடு தண்ணி கீழே இறங்கியிருக்கணும். ஸோ இந்த சைடு தண்ணி கீழே இறங்கினது எவ்வளோ, 65 millimeter. அப்போது ஒரு சைடு 65 millimeter கீழே இறங்கியிருக்கு, இன்னொரு சைடு 65 millimeter மேலே போயிருக்குன்னா டோட்டலாக எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த வாட்டர் காலமோட ஹைட்டு? 65 + 65 130 millimeter அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹைட் நமக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு, 130 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், வாட்டர் காலமோட ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்கலாம் பாரு, நல்லா பாரு, 10 millimeter above வாட்டர் லெவல் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போது 65 millimeterோட 10 millimeter வந்து மேலே நிற்கிது அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மில்லிமீட்டர் மேலே நிற்கிது, 75 millimeter மேலே நிற்கிது. இது எதுக்கு நமக்கு தெரியணும், ஏன்னா நமக்கு ஹைட் ஆஃப் த ஆயில் காலமும் தேவை. அப்போ தான் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? அப்போது நம்ம இந்த ஒரே ஹைட் இப்படி எடுத்துக்கிட்டா, ஒரே லெவல் எடுத்துக்கிட்டா ரெண்டு இடத்துலையும் நம்ம என்ன பார்த்துடலாம், ஈஸியாக பார்த்துடலாம். இந்த ரெண்டு இடத்துலையும் எனக்கு ப்ரெஷர் ஈவனாக தான் இருக்கணும் அப்படின்றது தெரியும். என்ன தெரியும், ரெண்டு இடத்துலையும் ப்ரெஷரு ஈவனாக தான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணிடலாம், இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ளஸ் ρGH, இன்னொரு இடத்துலையும் அதே தான். அதில் உனக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேன்சல் ஆயிரும், அப்புறம் உன்னோட ஆக்சிஜன் கிராவிட்டி கேன்சல் ஆயிரும். அப்போது உனக்கு டென்சிட்டி ஆஃப் த ஆயில் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் height of the oil column equals density of water into height of the water column அப்படின்னு வரும். அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி வாட்டர் காலமோட ஹைட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் ஆயில் காலமோட ஹைட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வச்சு நம்மளால் ஆயிலோட டென்சிட்டியை ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சிருது ஈஸியாக. கிளியரா? இந்த சம் டவுட் வராதா? இனிமேல் ஃபுல்லாக புரிஞ்சிருச்சா? அடுத்த சம் பார்க்கலாமா? எஸ், அடுத்த சம் பார்த்தலாம். வா, என்னவா, ரெண்டு நான் மிக்சிங் லிக்விட்ஸ் ஆஃப் டென்சிட்டிஸ் ரோ அண்ட் n ரோ where n is greater than 1 are put in a container. The height of each liquid is h. A solid cylinder of length L and density d is put in this container. The cylinder floats with its axis vertical and length PL, where P is less than 1. Okay va? இந்த P அந்த P ஒரே P ஆடா? இல்லை, அது ரோ, இது P. இங்கே பார்த்துக்கோ, இது நல்லா பார்த்துக்கோ, இது ரோ, ஏன்னா P வளைஞ்சிருக்கு. கரெக்டாக? இங்கே பாரு, வளைஞ்சிருக்கு. இது P, ஏன்னா Pயில் யூ ஹாவ் திஸ். Pயில் கொம்பு போடுறது சொல்லுவாங்கள்ல, இப்போ எண்ணுக்கெல்லாம் இப்படி கொம்பு வருது இல்லை, அந்த கொம்பு இருக்குது பாரு. இந்த Pயிலும் இந்த Pக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோ. இந்த Pயில் கொம்பு இருக்குது, இந்த Pயில் கொம்பு இல்லை. கொம்பு இல்லாத P வந்து ரோ டென்சிட்டி, கொம்பு இருக்க P வந்து வெறும் P தான். ஓகேவா? அது வந்து டென்சர் லிக்விடில் இருக்கும், P லெஸர் தென் 1 தான். அப்போது டென்சிட்டி D எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், சிலிண்டர் ஃப்ளோட் ஆகுது. என்னடா ஃபஸ்ட்டு விஷயம்னா, உங்கள் சிலிண்டர் வந்து ஃப்ளோட் ஆகுது. அப்போனா பாயண்ட் ஃபோர்ஸும் வெயிட்டும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். முதல் விஷயம். கரெக்டா? ஒத்துப்பியா என் கூட? எஸ். இப்போது வெயிட் ஆஃப் த சிலிண்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? செம்ம சார், சூப்பர்டா கண்ணா. ஓகேவா? இப்போது வெயிட் ஆஃப் த சிலிண்டரை சாரிடா பசங்களா, ரொம்ப அது இருந்துகிட்டே இருக்குடா, ரெக்கரிங்காக இருக்குடா, என்னால் எதுவுமே பண்ண முடியல. சாரி, சரியா? கண்டுக்காதீங்க. யாரா இந்த ஆளுக்கு மைக்கை போட்டு இரும்பிகிட்டே இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப சாரி, சரியா? இப்போது வெயிட் ஆஃப் த சிலிண்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யோசி. Weight is equal to volume into D into G. Does this make sense to you? Does this make sense to you? Volume na
வால்யூம்னா வால்யூம் உனக்கு தெரியும். இன்டூ டி ஏன் போட்டிருக்கிறாங்கடா? டினா டென்சிட்டி, டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம், வால்யூம் வால்யூம் கேன்சல் ஆகிட்டா மாஸ் இன்டூ கிராவிட்டின்னு இருக்கும், விச் இஸ் யுவர் வெயிட். ஓகேவா? இப்போ ஏன் வந்து டின்னு போட்டிருக்கேன்னா இந்த கொஸ்டினில் வந்து டென்சிட்டி டின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே டி போட்டிருக்கேன். சரியா? கிளியரா? இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எல் இன்டூ டி இன்டூ ஜின்னு எழுதுறேன். வேர் ஏ இஸ் யோர் பேஸ் ஏரியா. என்னடா? வேர் ஏ இஸ் யோர் பேஸ் ஏரியா. கிளியரா? இப்போ அடுத்து வெயிட். ஓகே, வெயிட் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? பாயிண்ட் ஃபோர்ஸுக்கு வரும். வேற பாயிண்ட் ஃபோர்ஸுக்கு வரும். பாயிண்ட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு உனக்கு சப்மர்ஜ்ட் வால்யூம் இன்டூ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்டூ ஜி அப்படின்னு பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? பாயிண்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் வால்யூம் ஆஃப் சப்மர்ஜ்ட் வால்யூம் இன்டூ என்ன பார்த்தோம்டா? டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் into G. This is what we saw. Correct? Submerged volume, density of the liquid into G பண்ணா நமக்கு buoyant force கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சிலிண்டரோட லென்த் என்ன கொடுத்துருக்காண்டா? சிலிண்டரோட லென்த் வந்து P into L அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் டென்சர் லிக்விடோட டென்சிட்டி வந்து N into P அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டா? எஸ். பார்த்துக்கோ, PLன்ற லென்த்து has been submerged in the liquid N rho. சரியானதா? PLன்ற லென்த் வந்துட்டு டோட்டல் லென்த் வந்து L, அதில் PLன்ற லென்த் வேர் P is lesser than 1 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ சிலிண்டர் வந்து ஃபுல்லி சப்மர்ஜ்டா இல்லை, அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? சிலிண்டராக ஃபுல்லாக உள்ள வைக்கல, P into L தான் உள்ள வச்சிருக்காங்க. P into Lன்ற லென்த் தான் உள்ள வச்சிருக்காங்க. அதில் P வந்து less than 1 அப்படின்னு இருக்காங்க. இப்போ less than 1 என்ன? P half-ஆக இருக்கலாம். அப்போ half into length. அப்புறம் உனக்கு என்ன தெரியும்? half the length தான் உள்ள வச்சிருக்காங்க அப்படி தெரியும். ஓகேவா? அது 1/3 கூட இருக்கலாம். 1/3 of the length உள்ள வச்சிருக்காங்க. அது மாதிரி ஸோ P into length அப்படின்றது தான் உள்ள வச்சிருக்காங்க. அப்போ உனக்கு எவ்வளோ லென்த்தை வந்து சப்மர்ஜ் பண்ணியிருக்காங்க? அப்போது அந்த லெஸ் டென்ஸாக ஒரு லிக்விட் இருக்குல்ல, இது வந்து லிக்விட் மிக்ஸ் ஆனது தான். ஓகேவா? என்னது? லிக்விட் வந்து மிக்ஸ் ஆனது தான். அதில் PL வந்துட்டு டென்சர் லிக்விடில் இருக்குது. அப்போது லெஸ் டென்ஸான லிக்விடில் எவ்வளோ வந்து சிலிண்டரோட லென்த் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, என்ன பார்க்குறோம்? லெஸ் டென்ஸான, அதாவது டென்சர் லிக்விடில் PLன்ற லென்த்து இந்த சப்மர்ஜ் ஆயிடுச்சு. அப்போது மீதி வந்து லெஸ் டென்ஸ் லிக்விடில் தானே இருக்கும். கரெக்டா? மீதி வந்து எதில் இருக்கும்? லெஸ் டென்ஸான லிக்விடில் தானே இருக்கும். உனக்கு புரியுதாடா? 2 லிக்விட் இருக்குது உள்ள. ஓகேவா? என்ன இருக்குது? 2 லிக்விட் இருக்குது. 2 லிக்விட் உள்ள ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டுடுறாங்க. போட்டோடனே அது ஒரு லிக்விடில் PLன்ற லென்த் வரைக்கும் உள்ளே போயிடுச்சு. பாதி உள்ளே போயிடுச்சு, இல்லை 1/3 உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. மீதி எங்கே இருக்கும்? ஆப்வியஸாக லெஸ் டென்ஸ் லிக்விட் சாரிடா, ஆப்வியஸாக அவனோட ரெண்டு லிக்விட் இருக்குது. டென்ஸான லிக்விட் கீழே தான் இருக்கும், லெஸ் டென்ஸான லிக்விட் தான் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதில் சிலிண்டர் என்ன ஆயிடுச்சு? டென்ஸான லிக்விடுக்குள்ளே PLன்ற லென்த்து போயிடுச்சு. அப்போது மீதி இருக்க லென்த்து லெஸ் டென்ஸான லிக்விடில் இருக்கும். கரெக்டாக? புரியுதா? அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? L minus PL. கரெக்டாக? என்னது? L minus P into L.
அதாவது டோட்டல் லென்த் எவ்வளோ, அதுலேருந்து எவ்வளோ சப்மர்ஜ் ஆகிருக்கு டென்ஸ் லிக்விட்லன்றதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்டா? எல் இன்ட்டு 1 மைனஸ் பின்னு வச்சுக்கோ. இது ஓகேவா? என்னது எல் இன்ட்டு 1 மைனஸ் பின்னு வச்சுக்கோ, ஆர் 1 மைனஸ் பி இன்ட்டு எல்னு வச்சுக்கோ. இது என்னதுடா? இது லென்த் சப்மர்ஜ் இந்த less dense liquid. இது கிளியரா? இது புரியுதா? என்ன 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 கண்டுபிடிச்சிருக்கோன்றது புரியுதா? இப்போ இந்த வெயிட்டையும் பாயண்ட் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ண போறோம்டா. ஓகேவா? என்ன பண்ண போறோம்? வெயிட்டையும் பாயண்ட் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ண போறோம். பண்ணிடலாமா? வெயிட் என்னது? வெயிட் தான் ஏ இன்ட்டு எல் இன்ட்டு டி இன்ட்டு ஜி அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, என்ன பார்த்துட்டோம்? வெயிட் இஸ் கிவன் பை ஏ இன்ட்டு எல் இன்ட்டு டி இன்ட்டு ஜி. இது எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்? நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். பாயண்ட் ஃபோர்ஸ் அது என்னன்னு எழுத போகிறோம்டா. buoyant force of the liquid of density rho plus buoyant force of the liquid of density n rho அப்படின்னு ரெண்டா எழுத போகிறோம். புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? ரெண்டா பிரித்து எழுதியிருக்கேன். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஓகே சார், 1 மினிட். ஓகே ஓகே ஓகே, இரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோ. buoyant force of the liquid of density rho என்னது, அப்புறம் liquid of density n rho என்னது, இது ரெண்டும் எனக்கு சொல்லு பார்ப்போம். கண்டுபிடிச்சு சொல்லு பார்ப்போம். வால்யூமை ஏரியா இன்ட்டு லென்த்னு பாருடா. சரியா? இந்த வால்யூமை ஏரியா இன்ட்டு லென்த்னு பாரு. சரியா? அப்புறம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜீனே போடலாம். அப்போ ரெண்டு லிக்விட் இருக்குது, ரெண்டுத்துக்கும் என்னென்ன வரும்னு எனக்கு கரெக்டாக சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏஎல்டிஜி ஈக்குவல்ஸ் என்னடா வரும்? ரோன்ற டென்சிட்டி இருக்கிறது. ரோன்றது ஹையராக லோவராக பார்த்துக்கோ. ஓகேவா? ரோன்றது இஸ் த லிக்விட் ஆஃப் லோவர் டென்சிட்டி. ஏன்னா n is greater than 1. அப்போது லோவர் டென்சிட்டி லிக்விடோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்டா பசங்களா? நல்லா பாரு. இது என்னது? லோவர் டென்சிட்டி உள்ள லிக்விடோட பாயண்ட் ஃபோர்ஸு. அப்போது அதோட நமக்கு வால்யூம் தெரியணும். கரெக்டாக? ஏன்னா இங்கே என்ன எழுதியிருக்கோம் பாரு, வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜின்னு எழுதியிருக்கோம். வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலான்னு சொன்னேன்? ஏரியா இன்ட்டு லென்த் பண்ணலான்னு சொன்னேன். கரெக்டா? கரெக்டா? லெஸ் டென்ஸில் எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஏரியா இன்ட்டு 1 மைனஸ் பி எழுதுறோம். 1 மைனஸ் பி இன்ட்டு எல் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? 1 மைனஸ் பி இன்ட்டு எல்னு எழுதலாம். ஏன்னா அதுதான் லெஸ் டென்ஸ் லிக்விடில் எவ்வளோ அந்த சப்ஸ்டன்ஸ் சப்மர்ஜ் ஆகிருக்குன்றதை சொல்லுது. கரெக்டா? அப்போது இது இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி. கரெக்டா? இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி போடுப்பா. ப்ளஸ் இது n ரோன்ற டென்சிட்டி அதிகமாக இருக்க லிக்விட். இதில் எவ்வளோ சப்மர்ஜ் ஆயிருந்துச்சுன்னா இதில் எல்ன்ற அளவு தான் சப்மர்ஜ் ஆயிருந்துச்சு. கரெக்டாக? ஆர் இதில் பி இன்ட்டு எல் அப்படின்ற அளவு தான் சப்மர்ஜ் ஆயிருந்துச்சு. அப்போது இங்கே ஏரியா இன்ட்டு நான் என்ன போட போகிறேன்? பி இன்ட்டு எல் போட போகிறேன். அப்புறம் இங்கே என்ன போட போகிறேன்? ரோக்கு பதிலாக n ரோ போட போகிறேன். ரோக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? n ரோ போட போகிறேன். எனக்கு அதான் அதோட டென்சிட்டின்னு தெரியும். இன்ட்டு ஜி. கரெக்டா? இன்ட்டு ஜி. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்காடா? இது வரைக்கும் கிளியரா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இதை ஒரு வேல்யூவாக பார்த்துக்கோ, இதை ஒரு வேல்யூவாக பார்த்துக்கோ. சரியா? ஸோ ஏரியா இன்ட்டு உன்னோட லென்த்து விச் வில் கிவ் யூ த வால்யூம். ஓகேவா? எஸ். இந்த n ரோவை ஒரு தனி வேல்யூவாக பார்த்துக்கோ. ஓகே, கிளியர்? இஸ் இட் கிளியர்?
எஸ் சார் ஓகே ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எஸ் சார் சொல்லிட்டாங்க ஓகே இப்போ இதில் ஏ காமனு எல் காமனு வேறு என்னடா ஜியும் காமனாக தானே இருக்குது ஜி காமனு இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண என்ன வருது பாரு டி ஈக்குவல்ஸ் கரெக்டா டி ஈக்குவல்ஸ் 1 மைனஸ் பி டைம்ஸ் ரோ எஸ் ப்ளஸ் பி டைம்ஸ் என் ரோ இதானே வருது ஆ கரெக்டா இப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன்டா டி ஈக்குவல்ஸ் ரோ minus 0 plus n p rho இது rho minus p into rho by n p rho ஓகேவா இப்போ இதை நான் என்ன எழுதுறேன்னா is equal to rho plus இது என்ன எழுதலாம் rho plus p into rho into n minus 1 எழுதலாமா கரெக்டா இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என் பீரோ வந்துடும் அப்புறம் மைனஸ் பீரோவும் வந்துடும் ரெண்டுமே வந்துடும் கரெக்டா எஸ் அகெயின் டேக்கிங் திஸ் ஃபர்தர் இதுலேருந்து நான் என்ன இதில் ரோவா காமனாக வெளில எடுத்தால் என்ன ஆகும் எனக்கு இதில் நான் ரோவா காமனாக வெளில எடுத்தேன்னா எனக்கு 1 ப்ளஸ் பி இன்ட்டு n மைனஸ் 1 வருமா n மைனஸ் 1 இன்ட்டு ரோன்னு வரும் கரெக்டா இதுலேருந்து ரோ காமனாக எடுத்தால் 1 உள்ள இருக்கும் ப்ளஸ் பி இன்ட்டு n மைனஸ் 1 இருக்கும் ரோ மட்டும் வெளில இருக்கும் கரெக்டா எஸ் அவ்வளோதான் உனக்கு ஆன்சர் வந்துச்சா பாரு yes did you get your answer 1 plus p into n minus 1 times rho இதான் உன்னுடைய ஆன்சர் கிளியராடா பசங்களா கம்ஃபுல்லாக புரிஞ்சிருச்சா மறைஞ்சு காட்டிடுவா ஒரு வாட்டி என்ன கொஸ்டின்ன்றத 2 non-mixing liquids of density rho and n rho ஓகேவா என்னவா 2 non-miscible liquids ஓகே 2 non-miscible liquids இருக்கு இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணிருக்காங்க 2 non-miscible liquids இதில் ஒன்னோட டென்சிட்டி ஆர் புட்டுனா கண்டெய்னர் ஹைட் ஆஃப் ஈச் லிக்விட் இஸ் ஹெச் ஓகே இது ரெண்டுத்தோட ஹைட்டு வந்து ஹெச் இப்போ ஒரு சாலிட் சிலிண்டர் ஆஃப் லென்த் எல் அண்ட் டென்சிட்டி இஸ் புட் இன் திஸ் கண்டெய்னர் சிலிண்டர் ஒன்று உள்ளே போடுறாங்க ஆக்சிஸ் வர்டிகலாக தான் ஃப்ளோட் ஆகுது ஓகே உள்ளே போட்டு சிலிண்டர் இப்படி ஃப்ளோட் ஆகுது with length PL where P is greater than 1 lesser than 1 in the denser liquid ஓகேவா என்னவா PL என்ற லென்த் அதாவது டென்சர் லிக்விடில் அதோட இது வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகேவா நல்லா பார்த்துக்கோ இப்படி இருக்குது பாதியாக சப்மர்ஜ் ஆகிருக்கு இதில் இந்த பார்ட் வந்து உனக்கு டென்சர் லிக்விடில் இருக்குது இந்த பார்ட் உன்னோட இதில் இருக்குது இந்த பார்ட் மட்டும் உன்னோட லெஸ் டென்ஸ் லிக்விடில் இருக்குது ஓகேவா அப்போ டென்சிட்டி டி என்னன்னு கேட்குறாங்க டென்சிட்டி டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க டின்றது என்னது அந்த சிலிண்டரோட டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா இஸ் இட் ஓகே சம் கிளியரா எப்படி கண்டுபிடிச்சோன்னு இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னா அப்போது வெயிட்டும் பாயிண்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் வால்யூம் இன்ட்டு டி இன்ட்டு ஜி அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணுறோம் வால்யூம் பதில் ஏரியா இன்ட்டு லென்த் அப்படின்னு போட்டோம் சரி வச்சாச்சு
அடுத்து buoyant force எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? அதே வால்யூம் இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி அப்படின்னு போடுறோம். அதில் வால்யூம் பதில் ஏ இன்ட்டு எல் இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி வந்துடுது. இப்போ நமக்கு 2 எல் வேணும். ஓகேவா? இதில் எவ்வளோ இன்மாஸ் ஆயிருக்கு அப்படின்ற எல் வேணும். அப்புறம் மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல் வேணும். கரெக்டாக? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இன்மாஸ் ஆயிருக்கிறது அவன் என்ன சொல்லிட்டான்? இன்மாஸ் ஆயிருக்க லென்த் வந்து பி இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, கரெக்டாக இன்மாஸ் ஆயிருக்க லென்த் பி இன்ட்டு எல்னு சொல்லிட்டான். அப்போ மீதி மேலே இருக்க லென்த் எப்படி கண்டுபிடிச்சோம்? எல் மைனஸ் பி இன்ட்டு எல்னு போட்டு கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் வி ஃபவுண்ட் தி ஆன்சர். கிளியரா? அடுத்த சம் போலாமா? சம் புரிஞ்சிருச்சா? மூவிங் ஆன். ஓகே, இந்த சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். Try to find the answer for this sum. ஒரு rectangular film of liquid is extended from 4 cm into 2 cm to 5 cm into 4 cm. ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. If the work done is 3 into 10 power minus 4 joules, value of surface tension என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Against the surface tension தான் your work is being done. கரெக்டா? இப்போ கண்டுபிடி பார்ப்போம். work formula already சொன்னதுதான். work is given by T times del A. கரெக்டா? என்னது? T times del A. இப்போ இது liquid film தான். அப்போ ஒரு சர்ஃபேஸ் தான். ஒரு சர்ஃபேஸ் இதை கால்குலேட் பண்ணணும். 2 times வராது. ஓகேவா? சரிடா, film தானே. filmனா it has 2 surfaces. இதனால் லிக்விட் ஃபில்ம்னா இட் ஹாஸ் 2 சர்ஃபேசஸ். அப்போ உனக்கு என்ன வரும்? del A வந்து 2 del A ஈக்குவல்ஸ் 2 into ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. புரியுதா? என்னடா சேஞ்ச் ஏரியா வந்து 2 times ஆஃப் உன்னோட ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா பார்க்கணும். ஓகேவா? அப்போ இனிஷியல் டைமென்ஷன்ஸ் உனக்கு தெரியும். கண்டுபிடி, del A கண்டுபிடி. ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோடா. ஏ ஃபைனலும் ஏ இனிஷியலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிற. கண்டுபிடி. டேக் யூர் டைம். டேக் யூர் டைம் அண்ட் ஃபிகர் இட் அவுட். கொஞ்சம் டைம் தரேன், ட்ரை பண்ணி பாரு. ஆமாண்டா கண்ணா, ட்ரை பண்ணுடா. ஃபைனல் ஏரியா இனிஷியல் ஏரியா ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்டா. இப்போ சென்டிமீட்டரில் இருக்கிறதெல்லாம் மீட்டரை மாற்றிக்கோ. எப்படி மாற்றணும்? இன்ட்டு 10 power minus 2 போடணும். ஸோ 4 into 10 power minus 2 2 into 10 power minus 2 என்ன வரும்? 8 into 10 power minus 4 வருமா? 8 into 10 power minus 4 meter square வருமா? which is your final initial area. அதே ஃபைனல் ஏரியா என்ன வரும்? 5 into 10 power minus 2 into 4 into 10 power minus 2 வரும், which is 5 4s are 20 into 10 power minus 4 வரும். கரெக்டா? அப்போது ஃபைனல் என்ன வருது? 20 வருது. இனிஷியல் என்ன வருது? இனிஷியல் என்ன வந்துச்சு? 8 வந்துச்சு. 8 into 10 power minus 4 ரெண்டுமே இருக்குது. இப்போது 20 minus 8 என்ன? 12. அப்போது del A என்ன வரும்? 2 into 12 24 into 10 power minus 4 வருமா? Am I right or am I right? Am I right or am I right? I'm right. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் கால்குலேட் பண்ணு. என்னடா சர்ஃபேஸ் டென்ஷன் கால்குலேட் பண்ணு. எப்படி கால்குலேட் பண்ணுவ? T is equal to W by del A. கரெக்டா? W என்ன கொடுத்துருக்கான்? 3 into 10 power minus 4 joules கொடுத்துருக்கான். அப்போது 3 divided by 24 பண்ணணும். அவ்வளோதான் பண்ணணும். என்ன பண்ணணும்? 3 divided by 24 பண்ணணும். 1/8 வரும்.
1/8 னா என்னடா? What is 1/8? 1/4 னா 0.25, 1/8 னா 0.125 is your answer. கரெக்டா? எஸ், சூப்பர். அறிவு தென்றல் பக்காடா கண்ணா, அதான்டா ஆன்சர். புரியுதா? 1/8 is your answer. சரியா? பக்காவா? ஈஸியாக அந்த செம்ம. அடுத்த சம் போலாமா? அடுத்த சம். எஸ், சூப்பர் சூப்பர் அறிவு தென்றல். அடுத்த 3 liquids of densities ρ1, ρ2 and ρ3 with ρ1 lesser than ρ2 lesser, ρ1 greater than ρ2 greater than ρ3. 3 liquid இருக்கு. அதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கு. என்ன இருக்கு? சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கு. ரைஸ் டு த சேம் ஹைட் இன் 3 ஐடென்டிக்கல் கேப்லரிஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா யோசிச்சுக்கோ. 3 இருக்கு, 3மே வந்துட்டு ஒரே வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் என்னாச்சு, ஒன்றுத்தில் டென்சிட்டி அதிகம், இன்னும் மீதி 2ல் டென்சிட்டி அதோட கம்மி. அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும்? நீ ரொம்ப யோசிக்க வேணாம், நீ ஃபிகர் அவுட் பண்ணலாம். கண்டுபிடி, லைட்டாக யோசிச்சா போதும். பெனில் பேப்பர்ல கை வைக்காம யோசிச்சிடலாம். ஹெச் வேல்யூ, ஹெச் ஃபார்முலா என்னடா? யார் சொல்ல போறீங்க? யாரும் சொல்றீங்களா? கரெக்டா? கீழே என்ன வரும்? இதான ஃபார்முலா. எஸ், இதான ஃபார்முலா. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? டி தான் இங்கே சர்ஃபேஸ் டென்ஷனு, டீட்டா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ரோ வந்து டென்சிட்டி, ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த கேப்லரி டியூபு. உனக்கு என்ன தெரியும்? சர்ஃபேஸ் டென்ஷன் டி வந்து சேம்னு தெரியும். வேறு என்னெல்லாம் சேம்னு தெரியும்? ஹைட் ஆஃப் ரைஸு சேம்னு தெரியும். கரெக்டா? ஐடென்டிக்கல் கேப்லரிஸ், அதாவது ஒரே ரேடியஸ்னு தெரியும். வேறு என்ன தெரியும்? அவனோட டென்சிட்டி மட்டும் உனக்கு வேரி எப்படி ஆகுது அப்படின்றது உனக்கு தெரியும். கரெக்டா? ஆப்வியஸாக ஜி வந்து சேம் தான். அப்போது உனக்கு இங்கேருந்து என்ன தெரியுதுடா? உனக்கு இங்கேருந்து என்ன தெரியுது? காஸ் தீட்டா பை ரோ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தெரியுதா? கரெக்டா? எஸ். அப்போது காஸ் தீட்டா வந்து எப்படி இருக்கணும்? ரோக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ஓகேவா? அப்போது ρ1 greater than ρ2 greater than ρ3னா நான் என்ன சொல்லலாம்? காஸ் தீட்டா 1 greater than காஸ் தீட்டா 2 greater than காஸ் தீட்டா 3ன்னு சொல்லலாம். ஏன்னா அது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ தான் ட்ரிக்னாமெட்ரி தெரியுதா இல்லையா அப்படின்றது தெரியணும். ஓகேவா? இப்போ தான் ட்ரிக்னாமெட்ரி தெரியுமா? அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு கேப்லரி ஆக்ஷன் ஆகணும்னா என்ன கண்டிஷன் மெயின்டைன் ஆகணும்னு தெரியுதான்றது தெரிய வரும். எஸ். அப்போ என்ன தெரிய வரும் உனக்கு? லிக்விட் ரைஸ் ஆகிறதுனால ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்னவாக இருக்கணும்? அக்யூட்டாக இருக்கணும். என்னதுடா? சின்ஸ் த லிக்விட் இஸ் ரைசிங் our angle of contact must be acute. Acuteனா என்ன? between 0 and 90 degrees. ஓகேவா? ஸோ என்ன எழுதலாம்? உன்னோட 0 degreesக்கு less than or equal to theta less than or equal to 90 degrees எழுதலாமா? அக்யூட்டாக இருக்கணும். கரெக்டாக? என்னவா இருக்கணும்? அக்யூட்டாக இருக்கணும். ஆர் 90 degrees இருக்க வேணாம், less than 90 degrees எழுதிக்கோ. ரைட்டா? எஸ்.
இப்போ இது ஒன்று. இன்னொன்று காஸோட வேல்யூ என்ன ஆகும்டா? காஸ் இஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். கரெக்டானது? காஸ் இஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போது டீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் காஸ் வேல்யூ என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அப்போது நீங்கள் இருந்து இன்னொன்று என்ன எழுதலாம்? θ1 is less than θ2 less than θ3 எழுதிக்கலாமா? எஸ். கேன் யூ ரைட் திஸ்? ஏன்னா காஸ் இஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போது காஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, காஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டீட்டா வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரெண்டு தெரிஞ்சிருச்சு. என்னது? டீட்டா வந்து 0க்குள்ளே இருக்கணும், அப்புறம் θ1 ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் θ2 வரணும், அதுக்கப்புறம் θ3 வரணும். அப்போது வாட் இஸ் தி ஆன்சர்டா பசங்களா? 0 less than or equal to θ1 less than θ2 less than θ3 less than π/2. இதான் உன்னோட ஆன்சர். இருக்காது? ஸோ பி இஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சுதா? ஆன்சர் எவிடன்ஸ்ன்றது கிளியர் ஆயிடுச்சா? ஈஸி தானே? பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே. வாட்டர் வந்து capillary tube ஹைட் ஹெச்சுக்கு ரைஸ் ஆகுதான். the length of the capillary tube above the surface of the water is made less than h. என்னமா? எவ்வளோ ஹைட்டு மேலே இருக்குன்றத ஹெச்சோட கம்மியாக்கிட்டா என்ன ஆகும் கேட்குறாங்க. இந்த ஃபினாமினன் பேர் வந்துட்டு ஃபர்மேட்டா ஃபினாமினான்ரா. இந்த ஃபினாமினானுக்கு ஒரு பேர் இருக்குது. இது பேர் வந்து ஃபர்மேட்டா ஃபினாமினான். ஓகேவா? ஆர் இதை வந்து யூரின்ஸ் லா ஆஃப் யூரின்னா JURIN யூரின்ஸ் லா ஆஃப் இது அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யூரின்ஸ் லா ஆஃப் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்துலாமா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இது ஆல்ரெடி தெரியும். யாருக்காச்சும் தெரியும்? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். சார் அதுக்குள்ள ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிறேன் சார், கொஞ்சம் பசிக்குது. ஓகே. ஓகேடா. இப்போது என்னென்னா, ஒரு கேப்லரி டியூப் அதை எடுத்து வந்து நான் தண்ணிக்குள்ளே விட்றேன். கேப்லரி டியூப் தண்ணியில் விட்றேன்னா தண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும் அப்படின்றது இது கிவன் பை அந்த ஹெச் ஃபார்முலா. கரெக்டாக? தண்ணி இதில் எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆகுது அப்படின்றது உன்னோட ஹெச் ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்காங்க. கேள்வி என்னென்னா, இப்போது அந்த கேப்லரி டியூபோட லென்த்து வந்துட்டு ஹெச்சோட கம்மியாக இருந்துச்சுன்னா, புரியுதா? ஹெச்ன்றது இந்த ஹைட்டு. உனக்கு கேப்லரி டியூபோட லென்த்தை பற்றிலாம் நம்ம பேசவே இல்லை. கரெக்டாக? என்னது? கேப்லரி டியூபோட லென்த்தை பற்றிலாம் பேசவே இல்லை. ஒரு இது அதோட ரேடியஸ் இப்படி இருக்குது, அதை உள்ளே டிப் பண்ணால் ஹெச்ன்ற ஹைட்டுக்கு ரைஸ் ஆகிடும். ஹெச்ன்ற ஹைட்டுக்கு ரைஸ் ஆகிடும். இவ்வளோதான் நம்ம பார்த்தோம். அந்த கேப்லரி டியூபு ஹெச்எல்லாம் அந்த கேப்லரி டியூப்பில் லென்த்தே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதான் கேள்வி. என்னதுடா? ஹெச் அளவு ஹைட் ஹெச் ரைஸ் ஆகிற அளவுக்கு அந்த கேப்லரி டியூப்பில் லென்த்தே பத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் கேள்வி. புரியுதா? நம்ம ஃபார்முலா என்ன ஹெச்சுக்கு? ஹெச் ஈக்குவல்ஸ் 2t cos θ பை ρRg. கரெக்டாக? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போது எல் வந்து ஹெச்சோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகும்? நீ என்ன நினைப்ப? ஓகே, ஹெச்சோட எல் கம்மியாக இருக்குது, அப்போது தண்ணி வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆயிரும்னு நினைப்பேன். கரெக்டாக? யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வந்துட்டு ஹைட்டு பத்தலை அப்படின்னு இருக்கும்போது தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை.
ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? என்ன ஆகும்னா அந்த மெனிஸ்கஸோட கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகும்? மெனிஸ்கஸோட கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா h டைம்ஸ் r ஈக்குவல்ஸ் நேராக ஆர் இந்த பக்கம் வந்துடுச்சு. ஓகேவா? h டைம்ஸ் r ஈக்குவல்ஸ் 2t cos theta by rho g. ஓகேவா? இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஏன்? ஏன்னா டென்ஷன் மாற போகிறதில்ல, உன் டீட்டா மாற போகிறதில்ல, உன் ரோ மாற போகிறதில்ல, உன் ஜி மாற போகிறதில்ல. ஸோ ஹெச் டைம்ஸ் ஆர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போது ஹெச் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? ஆர் வந்து டிக்ரீஸ் ஆகும். என்ன ஆகும்? ஹெச் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த ப்ராடக்டை சேமாக வைக்க. ஓகேவா? அப்போது என்ன ஆகும்? ஹெச்சோட இதை அட்ஜஸ்ட் பண்ண உன்னோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மாறும். ஓகேவா? என்ன ஆகும்? உன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மாறும். புரியுதா? அப்போது அந்த டியூப் மேலே வந்ததுக்கப்புறம் அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஓவர்ஃப்ளோ ஆகாது. புரியுதா? வாட்டர் வந்து டாப் ஆஃப் த கேபிலரி டியூப் வரைக்கும் ரைஸ் ஆகும். அங்கே வந்ததுக்கப்புறம் அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மட்டும் மாறி இருக்குமே தவிர அது ஓவர்ஃப்ளோ ஆகாது. அதான் விஷயம். புரியுதா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே. அப்போது மெனிஸ்கஸோட கர்வேச்சர் மட்டும் டிக்ரீஸ் ஆகிடும். எப்படி? இப்படி வளைஞ்சிருக்க மெனிஸ்கஸ் வந்து இவ்வளோ வளைஞ்சு இல்லாமல் அதோட கர்வேச்சர் மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டு இப்படி இருக்க மெனிஸ்கஸ் வந்து இப்படி ஆயிரும். ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆகாது. புரியுதா? கிளியரா? இப்போ அடுத்து a wind with speed of 40 meter per second blows parallel to the roof of the house. இப்படி. அப்போ the area of the roof is 250 meter square. Assuming that the pressure inside the house is atmospheric pressure, அப்போ force exerted by the wind on the roof and the direction of the force will be. உனக்கு density of air கொடுத்துரும். கண்டுபிடி பார்ப்போம். ட்ரை. எப்படி சார் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் யூஸ் பெர்னாலிஸ் பிரின்சிபல் ஒன் ஃபர்ஸ்ட் க்ளூ. ஏன்னா வந்துட்டு உனக்கு மேலே காற்று வேகமாக ஃப்ளோ ஆகிறதுனால உனக்கு ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? என்னது? விண்டு ஃப்ளோ ஆகிறதுனால உனக்கு ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அப்போது அவுட் சைடு என்ன இருக்கும்? அவுட் சைடு வந்துட்டு உனக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா உனக்கு அவுட் சைடு வந்து உனக்கு ஹை வெலாசிட்டி இருக்கும். ஹை வெலாசிட்டி இருந்தால் உனக்கு லோ ப்ரெஷர் ரீஜன் உருவாயிரும். கரெக்டாக? ஸோ இதை வந்து நீ அவுட் சைடு ப்ரெஷர், அதாவது பிஓன்னு வச்சுக்கோ. கரெக்டாக என்ன வச்சுப்ப? பிஓ அப்படின்னு வச்சுக்கோ. அப்படியே இன்சைடு என்னடா இருக்கும்? இன்சைடு வந்து உன்னோட அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் தான் இருக்கும். சரியா? உள்ளே வந்து உன்னுடைய அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் தான் இருக்கும். கிளியரா? இப்போது உனக்கு ஹைட் சேஞ்ச் அவ்வளோவா இல்லை. ஹைட் சேஞ்ச் வந்து நெக்லிஜிபிள்னு வச்சுக்கோ. there is not a lot of difference between the roof of your house. அதுக்கு மேலேக்கும் கீழேக்கும் ரொம்ப பெரிய ஹைட் டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ நீ என்ன போடலாம்? PI, அதாவது இன்சைட் த ஹவுஸ் ப்ளஸ் half rho VI ஸ்கொயர். வீட்டுக்குள்ளே ஒன்றுமே ஓடல, அதனால வெலாசிட்டி வந்து 0 தான். ஈக்குவல்ஸ் P அவுட், அதாவது அவுட் சைடில் இருக்க ப்ரெஷர் விச் இஸ் லோவர் ப்ளஸ் ஹாஃப், அதே தான் என்னது P ரோ இன்ட்டு V அவுட் ஸ்கொயர். ஓகேவா? போட்டினா இது வந்து உனக்கு நான் 0ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வெலாசிட்டி இன்சைட், there is no flow of wind inside the house, so velocity of the wind inside the house is 0. சரியா? அப்போ உனக்கு இங்கே என்ன இருக்குது? You just have your pressure inside the house
will be equal to what? Pressure outside plus half into rho into V outside square. Okay va? இதெல்லாம் உனக்கு pressure difference கண்டுபிடிக்கணும்னா என்னடா pressure difference கண்டுபிடிக்கணும்னா நீ வந்து pressure inside minus pressure outside னு எழுதிக்கலாம். This will be equal to what? Your half rho velocity, the velocity of the wind outside square. கரெக்ட்டா? போட்டுக்கலாமா? ஈஸியா? இப்போ உனக்கு ஏர் டென்சிட்டி தெரியுமா? விண்ட் ஸ்பீட் தெரியுமா? ரூஃபோட ஏரியா தெரியுமா? del P கண்டுபிடி பார்ப்போம். கண்டுபிடி பார்ப்போம் டக்குன்னு. del P ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? என்ன போட போகிற? டென்சிட்டிக்கு வந்து 1.2 kg/m³ போட போகிற. அப்புறம் வெலாசிட்டிக்கு வேலை 40 m/s போட போகிற. போட்டால் என்ன ஆகும்? 960 பாஸ்கல்ஸ் வருதா? இது என்ன வருது? பாஸ்கல்ஸ் வரும். இது வந்துருச்சுன்னா உனக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் del P into A தெரியுமா? எஸ், இதுவும் முன்னாடியே பார்த்துட்டோமா? அப்போது இதில் உனக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்னன்னு தெரியும்? 960 பாஸ்கல்ஸ்ன்னு தெரியும். இன்ட்டு ஏரியா என்னன்னு தெரியும்? 250 m² தெரியும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வாட் இஸ் யுவர் ஆன்சரா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? டிட் யூ ஃபிகர் இட் அவுட்? ஆன்சர் வர மாட்டேங்குதுடா. கொஸ்டின் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனாலும் ஆன்சர் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இது மல்டிப்ளை பண்ண முடியாதா? 960யும் 250 மல்டிப்ளை பண்ண முடியாதா? ஓகே, இப்போ 2.4 × 10⁵ வரும்டா. ஓகே, என்ன வரும்? 2.4 × 10⁵ வரும். அப்வர்ட்ஸா டவுன்வர்ட்ஸான்னு எப்படி தெரியும்? மேலே தான் வந்து ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக இருக்குது, லோ ப்ரெஷரை நோக்கி தான் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். அப்போது the force will be upwards. அதான் உன்னோட ஆன்சர். சரியா? கிளியரா? ஈஸியா? எஸ். ஓகே, அடுத்து இது வரைக்கும் கிளியரில் எல்லாம் புரிஞ்சிச்சுல? ஒரு certain number of spherical drops of liquid of radius r coalesce to form a single drop of radius பெரிய r and volume v. If T is the surface tension of the liquid, எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லை அப்சர்வ் ஆகுதா என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடி. எஸ். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நிறையா லிக்விட் ட்ராப்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய லிக்விட் ட்ராப்பாக ஆகும்போது உன்னோட சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு குறையுது. என்ன ஆகுது? சர்ஃபேஸ் ஏரியா வந்து குறையும். சரியா? என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வில் டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு விஷயம் நீ புரிஞ்சுக்க வேண்டியது அதான். ஓகேவா? அப்போது சர்ஃபேஸ் ஏரியா குறையிறதுனால சிஸ்டம் வந்து ஒரு லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரீச் பண்ணுது. என்ன ஆகுது? லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரீச் பண்ணுது. ஓகேவா? அப்போது லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரீச் பண்ண என்ன அர்த்தம்? எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது என்ன அர்த்தம்? எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். கரெக்டாக? எனர்ஜி அப்சர்வ் ஆனால் எனர்ஜி கெயின் ஆகணும். இப்போ என்ன ஆகுது? எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அப்படின்னு நீ சொல்லிடலாம். புரியுதா? கிளியரா? எஸ். இப்போது சின்ன சின்ன லிக்விட் ட்ராப்ஸ் இருந்துச்சுல்ல, அதோட வால்யூம் வந்து 4/3 πr³ வச்சுக்கோ. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இது n நம்பர் ஆஃப் லிக்விட் ட்ராப்ஸ் இருக்குன்னா இதோட வால்யூம் எல்லாம் சேர்ந்து எனக்கு 4/3 πr³ ஈக்குவலாக இருக்கும். இது என்ன சார்? r³ பெரிய லிக்விட் ட்ராப்போட ரேடியஸ். ஓகேவா? எஸ். இப்போ காமன் டேர்ம்ஸில் கேன்சல் பண்ண என்னடா ஆகும்? காமன் டேர்ம்ஸில் கேன்சல் பண்ணால் nr³ ஈக்குவல்ஸ் வெறும் r³ வரும். அப்போது n ஈக்குவல்ஸ் ஓகேவா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இப்படி எழுதலாம்.
r by r the whole cube அப்படின்னு எழுதலாம். கிளியரா? இப்போ உன்னுடைய சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியாவை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? உன்னோட சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா del A. இது எப்படி எழுதலாம்டா? 4/3 எப்படி எழுதலாம்? 4 pi r square minus n into 4 pi r square. Where n is the number of liquid drops. அது into உன்னோட 4 pi r square அதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதான் வந்து சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கும். கரெக்டா? கரெக்டா? இப்போ n எதுக்கு கண்டுபிடிச்சோன்னு நீ பார்ப்பேன். n எதுக்கு கண்டுபிடிச்சோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ண தான் கண்டுபிடிச்சோம். அப்போது இங்கே என்ன வரும்? வருமா? எஸ், திஸ் இஸ் வாட் யூ வில் கெட், ரைட்? இதில் என்ன பண்ணலான்னு பாரு. இதில் என்ன பண்ணலான்னு பாரு. கேன்சல் பண்ணினா இங்கே என்னடா ஆகும்? இந்த ஆர் கியூபில் இருக்க கியூபும் இந்த ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? அப்போது இதிலிருந்து நீ என்ன பண்ணலாம்? உன்னோட 4 pi r ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்தீங்கன்னா என்னடா இதுலேருந்து உன்னோட இதை காமனாக வெளில எடுக்கலாம் பாரு. 4 pi r ஸ்கொயரா 4 pi r கியூபா? ஃபோர் பை ஆர் கியூபை வெளில எடுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோம்? 4 pi r கியூபை வெளில எடுக்கிறேன். 4 pi r கியூபை வெளில எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 by r minus 1 by r கிடைக்குமா? எஸ், திஸ் வாட் I'll get as del A. இப்போ நல்லா கவனி. நான் என்ன பண்ண போகிறேன்னா வால்யூம் ஈக்குவல்ஸ் 4/3 pi r cube. அப்போது 4 pi r cube 3 times of volume எழுதலாமா? ஸோ நான் இது என்ன போடுறேன்னா del A equals 3 times of volume into 1 by r minus 1 by r எழுதலாமா? அந்த 4 pi r cube 3 times of volume அப்படின்னு நான் போட்டேன். இது கிளியரா? எஸ், இஸ் திஸ் கிளியர்? இப்போ உனக்கு தெரியும், என்ன தெரியும்? கேபிட்டல் ஆர் வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஸ்மால் ஆர் அப்படின்னு உனக்கு தெரியுமா? எஸ். அப்போது del A என்னவாக இருக்கும்? del A வந்து நெகட்டிவாக இருக்கும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோட பெருசாக இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர்னு வரும். அப்போது உனக்கு பெரிய வேல்யூவை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன வேல்யூலேருந்து. ஸோ தட் யூ வில் கெட் அ நெகட்டிவ் வேல்யூ. அப்போது சேஞ்ச் இன் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டாக? கன்ஃபார்ம் பண்ணிப்பியா? ஓகேவா? அப்போது எனர்ஜி ரிலீஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி ரிலீஸ் கண்டுபிடிக்கணும். அது உன்னுடைய எவ்வளோ உன்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். என்னது? எனர்ஜி ரிலீஸ் வந்து எவ்வளோ உன்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். ஸோ நான் என்ன எழுதுறேன்? del E equals T times of del A எழுதுனேன். T times of del A அதில் மாடுலஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு உனக்கு தெரியும் அது நெகட்டிவ் வேல்யூ வரப்போகுதுன்னு தெரியும். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு T இன்ட்டு இங்கே என்னடா இருக்கும்? 3V into 1 by R minus. கரெக்டா? எஸ். இப்போது 1 by R உனக்கு தெரியும் இஸ் லார்ஜர் தேன் 1 by கேபிட்டல் ஆர். என்னது? இந்த 1 by குட்டி ஆர் இருக்குல்ல, இது வந்து பெருசுன்னு தெரியும் இந்த 1 by பெரிய ஆரோட. ஏன்?
ஏன்னா ஆர் தான் பெருசு, இந்த ஆர் குட்டி, அப்போ இந்த 1/r வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உன்னோட எனர்ஜி ரிலீஸ் ஃபார்முலா என்ன? இதுதான் உன்னோட ஃபார்முலா. 3VT into 1/r minus 1/r தான் ரிலீஸ் ஆகப்படுற எனர்ஜி. ஓகேவா? திஸ் இஸ் யர் எனர்ஜி ரிலீஸ். கிளியரா? ஈஸியா இந்த சம் போடாச்சா? எஸ், கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சா சம்மு? வெட்டபிலிட்டி ஆஃப் அ சர்ஃபேஸ் எதில் டிபெண்ட் ஆகிடா இருக்கும்? வெட்டபிலிட்டி ஆஃப் அ சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? அதோட பேலன்ஸ் பிட்வீன் இட்ஸ் கோஹெசிவ் அண்ட் அதர்சிவ் ஃபோர்ஸஸ். கரெக்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் தீஸ் ஆர் நாட் தேர் இன் ஆர் சிபிஎஸ்சி புக்ஸ், தென் ஹவு வுட் தே ஆஸ்க் இன் எக்ஸாம்? ஸ்பெரிக்கல் ட்ராப் எனர்ஜிலாம் உங்களுக்கு இல்லையாடா? சரி, எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் பார்த்துப்பீங்கன்னு எடுத்துகிட்டு வந்தேன்டா, டோன்ட் வரி. இதில் வந்துட்டு ஏபிஎம்டியா அந்த எக்ஸாமோட கொஷின்ஸ்லாம் கூட இருக்கும். தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ப்ரீவியஸ் நீட் கொஷின்ஸ், தீஸ் ஆர் ஆல் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு த டாபிக், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் பெட்டர். அவ்வளோதான். நீ ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்காத. இப்போ நான் இந்த சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கல, அது புரியுதா இல்லையா அது மட்டும் நீ யோசி. சரியா? என்னது அதோட லாஜிக் ஃபுல்லாக புரியுதான்னு மட்டும் நீ யோசி. சரியா? மற்றபடி டோன்ட் வரி அபவுட் இட் அ லாட். If you are sure that it is not for your exam, examக்கு இதுக்கு வந்து relevance இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா don't worry about it too much. What you do is just understand the whole logic behind the sum. புரியுதா? இது இருக்குல்ல, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. What is the answer for this, da? Okay. ஒரு லிக்விடோட எபிலிட்டி டு வெட்ட சர்ஃபேஸ் வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்குன்னா கோஹெசிவ் அண்ட் அதர்சிவ் ஃபோர்ஸஸில். அதில் கோஹெசிவ் ஃபோர்ஸஸ்னால் அது ஃபோர்ஸஸ் பிட்வீன் ரெண்டு சேம் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரே மாலிக்யூல் லிக்விடுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் வந்து கோஹெசிவ் ஃபோர்ஸு. அதர்சிவ் ஃபோர்ஸ்னால் லிக்விடுக்கும் சாலிடுக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ்னு வச்சுக்கோ. சரியா? இப்போது அதர்ஷன் அதிகமாக இருக்குது, அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் யுவர் லிக்விட் அண்ட் த சாலிட் இஸ் ஹையர். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா லிக்விட் என்ன பண்ணும்? ஆப்வியஸாக சர்ஃபேஸை வெட் பண்ணிடும். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போ அது ஆப்வியஸாக சர்ஃபேஸை வெட் பண்ணிடும். கரெக்டா? அப்போ மெனிஸ்கஸ் வந்து கான்கேவாக இருக்கும். ஓகேவானாவும் மெனிஸ்கஸ் வந்து கான்கேவாக இருக்கும். இப்போ அதே வந்து உன்னோட அதர்சிவ் ஃபோர்ஸஸ் லெஸ்ஸர் தேன் யுவர் கோஹெசிவ் ஃபோர்ஸ் தான் இருக்குது, அதாவது வாட்டர் மாலிகூல்ஸ் நடுவில் இருக்க ஃபோர்ஸே வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அப்போ வந்து லிக்விட் வந்து பீடப் ஆயிரும். என்ன ஆகும்? பீடப் ஆகும். ஓகேவா? வேக்ஸ் சர்ஃபேஸ் மேலெலாம் தண்ணி போட்டால் என்ன ஆகும்? அந்த ஃபோன்லலாம் ஓலியோஃபோபிக் கோட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே தண்ணி போட்டு காட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்? லிக்விட் பீட்ஸ் ஃபார்ம் ஆகுமா? அப்போ லிக்விட் டஸ் நாட் வெட் த சர்ஃபேஸ். அப்போ மெனிஸ்கஸ் எப்படி இருக்கும்? கான்வெக்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும்? ஆப்டியூஸாக இருக்கும். திஸ் இஸ் வாட் யுவர் வெட்டபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன். அப்போது வெட்டபிலிட்டி ப்ரைமரியாக எதில் டிபெண்ட் ஆகிருக்கு? ப்ரைமரியிலேயே எதில் டிபெண்ட் ஆகிருக்குடா? இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த சர்ஃபேஸ் அந்த லிக்விடில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்டியூஸாக இருந்தால் ஒன்று, அக்யூட்டாக இருந்தால் ஒன்று. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்டியூஸாக இருந்தால் உனக்கு வந்து பீடப் ஆகுதுன்னு அர்த்தம். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அக்யூட்டாக இருந்தால் உனக்கு வந்து வெட் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ கிளியர்? எஸ், சிம்பிள். இப்போ அடுத்து தேர் இஸ் ஹோல். ஓகே, டாரிசெல்லிஸ் லா. கரெக்டா? என்னது? தேர் இஸ் அ ஹோல். சாரிடா. There is a hole at the bottom of a tank having water. If total pressure at bottom is 3 atmosphere, then the velocity of water flowing from the hole is. Okay, another total pressure at the bottom 3 atmosphere. அப்போ total velocity flowing from the hole என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்?
எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் ப்ரெஷர் அட் த பாட்டம் வந்துட்டு 3 atmosphere கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வந்துட்டு டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் 𝜌gh அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 1 atm. ஸோ இங்கே 3 atm இருக்குது ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் 1 atm அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் 𝜌gh எழுதிக்கும். கரெக்டா? கிளியரா? அப்போது 𝜌gh என்ன எழுதலாம்? இது 3 atmosphere, இது 1 atmosphere. அப்படின்னா ஆப்வியஸாக 𝜌gh என்னவா இருக்கும்? 2 atmospheres இருக்குமா? எஸ். கிளியரா? சிம்பிளா? அப்போ உனக்கு 𝜌gh வேல்யூ தெரிஞ்சிடும். என்னது? 1 atm வந்துட்டு 10⁵ 2 atm என்னது? 2 × 10⁵. சிம்பிளா? இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்டா. ஓகேவா? என்னது? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது உன்னோட ப்ரெஷர் ஹெட் தான் இந்த வெலாசிட்டியை காஸ் பண்ணுது. என்னது? 𝜌gh அப்படின்ற ப்ரெஷர் ஹெட் தான் உன்னோட வெலாசிட்டியை காஸ் பண்ணுது. இது கிளியரா? அப்போது நீ என்ன போடலாம்? 1/2 × 𝜌v² ஈக்குவல்ஸ் your ∆P ஈக்குவல்ஸ் 𝜌gh. சரியா? இது போகலாமா? இப்போது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை சப்ஸ்டியூட் பண்ணு. ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்னது? 2 atmosphere தான் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு. அப்போது 1/2 × 𝜌 × v² ஈக்குவல்ஸ் உன்னோட 2 × 10⁵ அப்படின்னு போடலாமா? எஸ். இஸ் இஸ் கிளியர்? வாட்டர் டென்சிட்டி வந்துட்டு வாட்டர் டென்சிட்டி என்னடா யூஸ் பண்ணு. வாட்டர் டென்சிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்போம். வாட்டர் டென்சிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்போம். வாட்டர் டென்சிட்டி 1000 எடுத்தா உனக்கு என்ன ஆகும்? 500 v² ஈக்குவல்ஸ் 2 × 10⁵ வரும். ஆர் v² ஈக்குவல்ஸ் 2 × 10⁵ டிவைடட் பை 500 அப்படின்னு வரும். கரெக்டா? which is equal to 2 × 10⁵/5 or 2000/5 which is equal to 400. அப்போ v is equal to √400. ஆன்சர் வந்துச்சா? ஈஸியா? கிளியரா? எஸ். அதான்டா. அதோட அவர் கிளாஸ் இஸ் டன் அண்ட் த டைம் இஸ் ஆல்சோ 2 PM. பெண்ணும் கீழே வந்துடுச்சு. எல்லாமே நடந்துருச்சு. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? ஓகே. ஸோ எல்லா ப்ராப்ளமும் பார்த்தாச்சுடா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃப்ளூயிடில். சரியா? கிளியரா? அறிவுத்தென்றல் தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் த்ரூ அவுட் த கிளாஸ் அண்ட் ட்ரைங் அவுட் ஆல் த ப்ராப்ளம்ஸ். அண்ட் எல்லாருக்கும் வந்து எல்லா ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் புரியலைன்னா எனக்கு தயவு செஞ்சு மெயில் பண்ணி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி டெய்லி உன்னோட பகல் PYQs பிரேக்கிங் இட் செஷன்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அண்ட் யாராச்சும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மதன் சைனிங் ஆஃப் ஃபார் Vedantu NEET Tamil. Until I see you all in the next one, I'll be waiting. Bye. பாப்பமா? எஸ். வேறு பசங்களா?